எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைய நாள் ஒரு சிறப்புக்குரிய மகிழ்வான திருக்குறள் நுண்பயிற்சி வகுப்போடு தொடங்குகிறது. இந்த திருக்குறள் நுண்பயிற்சி வகுப்புக்கு தமிழகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கு எல்லாம் ஐயன் வள்ளுவனின் உலகளாவிய வாழ்க்கை தத்துவத்தை படம் பிடித்து காட்டிய திருக்குறள் கருத்துக்களை, திருக்குறள் நூலினுடைய மையத்தை, சாரத்தை நுண்பயிற்சியாக மக்களை சென்று அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசு முதலமைச்சர் அவர்களுக்கும், தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறைக்கும், கோவை மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறைக்கும் இந்த அரங்கினை நமக்கு அளித்து வகுப்பினை நடத்துவதற்கு வாய்ப்பு அளித்த கோவை மாவட்ட அரசு கலை கல்லூரிக்கும் மனமார்ந்த ஆர்வத்துடன், உள்ளார்ந்த அன்புடன் இந்த குறள் நுண் பயிற்சி வகுப்புக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகை தந்து செவி மடுக்கும் அன்பு உறவுகளாகிய மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மகிழ்ச்சியையும் முதற்கண் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். வாழ்க்கையில் நாம் எண்ணற்ற படிப்பினைகளை கற்றுக்கொண்டே இருக்கின்றோம். நாளும் நாம் கற்கின்றோம். இதுதான் வாழ்க்கை. பள்ளியில் கற்கின்றோம், கல்லூரியில் கற்கின்றோம் என்பது மட்டும் கல்வி அல்ல. பிறந்ததிலிருந்து மறையும் வரை, கருவறையிலிருந்து கல்லறை வரை நாளும் நாம் கற்கின்றோம். ஒவ்வொரு வகையான அனுபவம் அது கற்றல் தான். தினம் தினம் நமக்கு கிடைக்கின்ற ஒரு அலாதியான தகவல் களஞ்சியம் தான் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியினுடைய மைய சாரமே. அதுல இன்பம், துன்பம், மேடு, பள்ளம், நல்லது, கெட்டது, கசப்புணர்வுகள், இன்பமான உணர்வுகள், மகிழ்ச்சியான நினைவலைகள், வாழ்க்கையின் படிநிலைகள், உயர்வுக்கானது, நல்லது எது, கெட்டது எது, எல்லாமே நம்ம கற்றுக்கிறோம் இல்லையா? இது எல்லாமே நம் சான்றோர் பெருமக்கள் எழுத்தின் மூலமாக, இலக்கியங்களின் மூலமாக, நூல்களின் மூலமாக பதிவு செய்து வைத்து போயிருக்கிறாங்க. உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி. உலகின் மூத்த மொழி தமிழ். அந்த மூத்த மொழியில், தமிழ் மொழியில் நமக்கு கிடைத்த அரிய ஏராளமான புதையலாக நூல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. பல்வேறு இலக்கியங்கள், அது பக்தி இலக்கியங்களை சொல்லலாம், நாவல்களா இருக்கலாம், கதைகளா இருக்கலாம், காப்பியங்களா இருக்கலாம். ராமாயணத்திலிருந்து மகாபாரதத்திலிருந்து காப்பியங்கள், பெருங்காப்பியங்கள், சிறுகாப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள் என்று நாவல்கள், புதினங்கள், இப்போ இருக்கிற எழுத்தாளர்கள் வரை எழுதக்கூடிய நூல்கள் வரை ஏராளமான ஏராளமான தகவல் களஞ்சியம் நூல்களாக கொட்டி கிடைக்கின்றன. அதுல ஒரு சிறப்பு என்னன்னு நம்ம சொல்லும் போது, ஒரு பெருமைக்குரிய ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான தகவல் என்று சொன்னாலே, எல்லா நூல்களையும் ஒருத்தனால கற்கவே முடியாது. எல்லா புத்தகம் ஒருத்தனால படிக்க முடியுமா? அறிவியல் துறை இருக்கு, ஆங்கிலத்துறை இருக்குது, சமூகவியல் இருக்குது, உளவியல் துறை இருக்குது, மருத்துவத்துறை இருக்குது இல்லையா, பொறியியல் துறை இருக்குது. எண்ணி பாருங்க, எல்லா நூல்களையும் ஒருவரால் கற்க முடியுமா? சத்தியமாக வாய்ப்பே இல்லை. எப்படி முடியும்? வாய்ப்பு மிக குறைவு. ஏனெனில் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்வதே நிலையற்றதாக, நிச்சயமற்றதாக, உறுதியற்றதாக இருக்கு. நாம் எத்தனை நாட்கள் இருப்போம் என்பதே நமக்கு தெரியாது. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், கருதுவ கோடியும் அல்ல பல என்று சொல்லுகின்றார் வள்ளுவ பேராசானி. கோடிக்கணக்கா நினைக்கிறோம், எத்தனை நாள் தெரியாது. ஒரு ஆண்டுக்கு 365 நாட்கள் தான், அவ்வளவுதானே? 365 days is equal to 1 year, அவ்வளவுதான். நம்ம 100 ஆண்டுகள் எல்லாரையும் வாழ்த்தும் போது என்ன, 100 ஆண்டு வாழ்க, 100 வயசு சொல்றோம் இல்லையா? 100 ஆண்டுகள் வாழ்வதாக இருந்தால் எத்தனை நாள் நம்ம இருப்போம்? 2 சுழித்து சேர்த்துக்குங்க, அவ்வளவுதான். 365 2 சுழித்து சேர்த்தனா 36,500 நாட்கள்.
என்னமோ ஒரு 50,000 நாள் கூட இல்லையா, 1,00,000 நாள் கூட இல்லையா, என்ன வெறும் 36,500 நாள் தான் 100 வருஷம் நம்ம இருந்தாலே நமக்கு இருக்குதுன்னா என்னடா உலகம் இது, நினைச்சு பாருங்க. இதுல பாதி தூக்கத்துல போயிடுது. 8 மணி நேரம் கூட வேண்டாங்க, பாதி இரவு பாதி பகல்னு வச்சுட்டா கூட 36,000 36,500 36 கூட வச்சுக்கலாம். பாதி என்ன ஆயிடுச்சு, 18,000 நாள் போயிடுச்சு. அதுல தூங்கியே போயிடுது நமக்கு. சரியா, 18,000 நாள் தான் விழித்து கொண்டு இருக்கிற நாள். சரி, இந்த 18,000 நாள்ல ஒரு 10 வயசு வரைக்கும் நமக்கு என்ன ஏதுன்னு தெரியாது, அம்மா அப்பா கூட தான் இருப்போம். சரியா, 3,600 நாட்கள், 3,650 நாட்கள். சரியா, ஒரு 4,000 நாட்கள் வச்சுக்கலாம். போயிடுச்சு. அதுல இருக்கிற 18ல மறுபடியும் 4 குறைஞ்சிருச்சு, 14,000 நாள் ஆயிடுச்சா. அதற்கு பிறகு நம்ம கல்வி படிப்பு, அது காலேஜ், அது நமக்கு என்ன தெரியும், நம்ம பெருசா சாதிக்க போறோமா, நம்ம என்னத்தை பெருசா வெட்டி முறிக்கிறோம், ஒண்ணும் கிடையாது. கிட்டத்தட்ட கல்விங்கிறதுல அதுல ஒரு 10 வருஷம் போயிடுச்சா, அதுல ஒரு 4,000 நாள் போயிடுதா. பிறகு வேலை வெட்டி தேடுவோம், பொழப்பு பார்க்கணுமே இல்லையா. திருமணம் ஒண்ணு வந்துடும், பையன் பொண்ணு அது ஒண்ணு பார்ப்பாங்க, பெரியவங்க பார்ப்பாங்க, இதெல்லாம் வந்து டிபெண்டிங், நம்ம இன்னொருத்தர சார்புதான் இருப்போம். அதுல ஒரு 5-6 வருஷம் போயிடும். சரியா, சரியான நேரத்துல சரியானபடி எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி நடக்கிறது எங்க, மிக மிக குறைவு. அதுலயும் நாட்கள் போகின்றன. நீங்க இப்படி போயிடுது. அதற்கு பிறகு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அதுல அலையிற அலைச்சல் இருக்குதே, தக்க வைத்துக் கொள்வதற்கு குடும்பம் ஒண்ணு வந்துடும், அப்புறம் திருமணம் ஆயிரும், ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும், அப்புறம் அவங்க இது, அப்புறம் குழந்தைக்கு பிறந்துடும். வாழ்க்கை பாருங்க எப்படி இதுல அதுல ஓட வேண்டியதா இருக்கு, ஓடிக்கிட்டு இருப்போமே தவிர நம்ம என்ன சாதிச்சோம். கழிச்சுட்டே வந்தா 2 ஆண்டுகள் போனா நம் வாழ்க்கையில நம்மிடம் மிச்சம் மீதின்னு பார்த்தா இருந்தா ஒரு ஆண்டு கூட, ஒரு 365 நாட்கள் கூட மீதி சரியாக இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு. கணக்கு போட்டு பாருங்க, புரியுதா. 100 ஆண்டுகள் நான் சொல்லிட்டு இருக்கேன். 100 ஆண்டுகள் நாம் வாழ்வதாக இருந்தாலே நமக்கான நாட்கள் வந்துட்டு நம்மோடு நமக்காக முழுமையாக நம்மிடம் இருக்கும் நாட்கள் வெறும் ஒரு 400-500 நாட்கள், ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு வைத்துக் கொண்டால் இதுல இடையில எல்லாருமே 100 வயசு இருப்போம், நமக்கு யாருக்குமா தெரியும். புரியுதா. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், தாத்தா வள்ளுவன் சொன்னது எவ்வளவு பலிக்குது பாருங்க. அப்போ நாச்செற்று விக்குள் மேல் வராமுன், அந்த நாக்கு வந்து மேல நினைச்சு டப்புன்னு ஒட்டிச்சுன்னா அத கடைசியா நடக்குமாமா மரணம் வரும்போது. நாக்கு மரணிக்கிற நேரத்துல ஒரு விக்கல், அவ்வளவுதான். அந்த நாக்கு போய் விக்கல் மேல் அன்னத்துல டப்புன்னு ஒட்டிக்கும், அதுக்கப்புறம் வார்த்தை கிடையாது. நிறைவான முடிவு நேரம் அதான் சொல்லி சொல்றாங்க. பாருங்க மரணத்தை கூட எப்படி கணிச்சிருக்காங்கன்னு. பிறப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும், இறப்பு யாருக்கு தெரியாது. டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத் யாருக்காவது தெரியுமா? ஆனா அது நிச்சயிக்கப்பட்ட உண்மை, எல்லாருக்குமானது, அனுபவித்தே ஆக வேண்டும், சுவைத்தே ஆக வேண்டும். எப்படி பிறந்தோமோ அதை போல மரணிப்பது மறைவது இயற்கையான ஒன்று. சரிதானே. அந்த இடத்துக்கு நம்ம போகத்தான் போறோம், எப்போன்னு தெரியாது. அதற்குள் நல்லவற்றை செய்க, நல்லதை கேளுங்க, நல்லதை சொல்லுங்க, நல்லதை தெரிஞ்சுக்குங்க. உங்கள் முகத்திற்கு, இந்த உலகத்திற்கு வந்துட்டோம் இல்லையா, இந்த உலகத்திற்கு வந்துட்டோம். இந்த உலகத்தில் உங்கள் முகத்திற்கு ஒரு முகவரி ஏற்படுத்திட்டு போங்க. எவ்வளவு பெரிய தத்துவத்தை நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஏனென்றால் வாழும் காலம் சிறியது. அப்போ அந்த மாதிரி நேரத்துலதான் நல்லெண்ண கேளுங்க. எல்லாருனாலையும் நம்ம படிக்க முடியாது, எல்லா தகவலும் நமக்கு எல்லாமே கிடைக்காது. அதனாலதான் கற்றிலன், தாத்தா எப்படி சொல்றாரு பாரு, நுட்பமான பயிற்சி தான் நுட்பம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பெற்றது என்ன, கற்றது என்ன, எல்லாமே படிக்கணும்னா என்ன, பெரிய ஞான பண்டிதர்களா நம்ம என்ன, எனக்கு சயின்ஸ் தெரியும், மேத்ஸ் தெரியும், ஹிஸ்டரி தெரியும், சோசியல் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், எப்படியா முடியும் ஒருத்தர்னால? காலேஜ் லைஃப் வரும்போது சாக்ரிஃபைஸ் பண்ற, தனித்தனியா பிரிக்கணும் இல்லையா. இன்ஜினியரிங் படிக்கிறவங்க தனியா போயிடுறாங்க, மெடிக்கல் படிக்கிறவங்க தனியா போயிடுறாங்க இல்லையா, நம்ம லா படிக்கிறவங்க தனியா போயிடுறாங்க, பொலிட்டிக்கல் புரியுதா, அந்த பிரிவுகள்ல போறாங்க. வாழ்க்கை என்பது எல்லாவற்றையும் ஒருவரால் தெரிந்து கொள்ள முடியவில்லை, கற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது கற்றிலன் ஆயினும் கேட்க, அதுதான் மிக முக்கியமானது. சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கணும்.
அந்த மாதிரி வரும்போது வாழ்க்கையில வந்துட்டு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, பிளஸ் மைனஸ். நினைவு தான் எல்லாமே, மெமரி இல்லையா? அதை தேடிதான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். நம்ம படிச்சுட்டு இருக்கோம், நல்ல மார்க் வாங்கணும், என்ன பண்ணணும், இப்போ நமக்கு அந்த தேவை இல்லையா? ஒருத்தர் வேலைக்கு போறாங்க, நல்லா சம்பாதிக்கணும், அவருக்கு அந்த தேவை. ஒரு குழந்தைக்கு அந்த நேரத்துக்கு ஒரு சாக்லேட் கிடைச்சா அந்த தேவை முடிஞ்சது, அவ்வளவுதான். ஒரு நல்ல ஒரு உடை ட்ரெஸ் கிடைச்சா அந்த தேவை முடிஞ்சது. தேவையை தேடித்தான், தேடல் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான ஒன்று. அதை தேடித்தான் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்குது. எனக்கு என்ன வேணும் என்பது எனக்கு கிடைத்து விட்டால் நான் மன நிறைவு. அது கிடைக்கலன்னா அதுக்கு கலக்கம், சோகம், பிரச்சனை, அதை தேடி போறது எல்லாமே இல்லையா? அதை போலதான் வாழ்க்கை வரும்போது அந்த தேடலின் மைய புள்ளியா இருப்பது அவசியமானது. நாம் மனித வாழ்க்கையினுடைய நினைவாற்றல் பயிற்சி நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ எல்லாமே நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், மறந்துடாதீங்கன்னு சொல்றோம். நினைவு வைத்துக் கொண்டாதானே 1330 குறளும் படிக்க முடியும். நினைத்து வைத்துக் கொண்டால் தானே புத்தகத்தில் இருக்கிற பூரா படிச்சு தேர்வு எழுத முடியும். நினைவு வைத்துக் கொண்டால் நான் போறேன், என் கூட இருக்கிறவங்க யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலன்னா எப்படி? முன்னாடி எல்லாம் இத்தனை பேர் இருக்கு, நீங்க யாரு என்னன்னு என்ன மறந்துட்டேன்னா எப்படி ஆகும்? பார்த்த உடனே அவர் செல்வராஜ் ஐயாங்களா, அவர் ஷாஜஹானா, ஒரு ராஜரத்னமா பேரை சொல்லி சொல்றோம்னு சொன்னா நினைவு தானே சொல்ல முடியும். அது எல்லாமே இது மிக முக்கியமானது. வாழ்க்கைக்கு நினைவாற்றல் மிக முக்கியம். அதே சமயத்துல மறதியும் முக்கியம்தான். மறதியும் எதை மறக்க வேண்டுமோ அதை மறக்கணும். நன்று அல்லது அன்றே மறத்தல், மறப்பது நன்று. எதை நினைச்சிட்டு இருக்கணுமோ அதை நினைச்சிட்டு இருக்கணும் இல்லையா? சில நேரங்கள்ல வாழ்க்கையில நினைச்சு பார்த்தா இதுதான் ஆச்சரியமா இருக்கும். ஒரு சம்பவத்தை சொல்லும் போது நல்லது கெட்டதெல்லாம் நம்ம சொல்றோம். ஒரு முறை ஒரு குரு ஆசிரியர், பயிற்சியாளர், குருஸ்தானத்துல இருக்கிறவங்க, ஒரு சீடர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு குரு வந்துட்டு அந்த வகுப்பை தாண்டி அவர் எப்பவும் அவருடைய ஆசிரமத்துக்கு வகுப்புக்கு போவாங்க, பயிற்சி நடக்கிற இடத்துக்கு. அவர் போகும்போது சீடர்களோட தான் போவார். சீடர்களோடு போகும்போது இடையில வந்து ஒரு ஆறு குறுக்கிடுகிறது. அந்த ஆற்றை கடந்துதான் அந்த பக்கம் போகணும். ஆற்றை கடந்து அவருடைய ஆசிரமத்துக்கு அந்த பயிற்சி இடத்துக்கு போகணும். இவர் போகும்போது ஒரு பெண்மணி அந்த பக்கத்துல வருகின்றார். ஒரு இளவயது, சிறு வயது பெண்மணி ஒரு ஏதோ சுமை ஏதோ எடுத்துட்டு போறாங்க. அந்த கடந்து போகும்போது வழியில ஆறு வந்து விட்டது. திடீரென்று நீர் வரத்து வந்துருச்சு ஆற்றுல. அந்த மலைப்பாங்கான பகுதியில எப்ப தண்ணீர் வரும் என்னன்னு தெரியுது. மேல மலையில வந்து வேகமா மழை பொழிந்தால் திடீர்னு ஆற்று பெருக்கு வந்து இது காட்டில் வரக்கூடிய ஆற்று வெள்ளம், காட்டு ஆற்று வெள்ளம் சொல்லுவாங்க. காட்டு ஆற்று வெள்ளம் திடீர்னு வரும், திடீர்னு வற்றி போயிடும் தண்ணி இல்லாம. திடீரென்று தண்ணி வரப்போ டப்பட்டப்பட்டவன் வந்து சண்டை வந்தது. நிலத்துல வந்து போன நீரானது சிறிது சிறிதாக உயர்ந்து கணுக்கால் வரைக்கும் வந்து முட்டிக்கால் வரைக்கும் வந்து இடுப்பளவு நீர் வந்துருச்சு ஆற்றுல. இந்த குரு இளவயது குரு தான். அவருக்கு ஒரு 35-40 ரொம்ப வயசானவர் கிடையாது, குரு இளவயது தான் அவருக்கும். அவர் கூட சீடர்கள் எல்லாம் வந்து மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நீர் திடீர்னு வந்துருச்சு. இவங்க இதை கடந்து அந்த பக்கம் போகணும். எல்லாம் பசங்க தானே, இளைஞர்கள் தானே, போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரம் என்ன அதிகமா ஆயிட்டா தொல்லையாயிரும், சீக்கிரம் தாண்டிடலாம்னு சீக்கிரம் போங்கிறாங்க. அப்போதான் அந்த பெண்மணி, அந்த பொண்ணு வர்றான். குருவும் பார்க்கிறார். பசங்களுக்கு ஒரு இயல்பாவே இருக்கிற ஒரு வேகம், ஒரு வீச்சு, டக்குன்னு குதிச்சுல ஓடிடலான்டலாம். அந்த பொண்ணு பயந்துடுச்சு. கொஞ்சம் பெரிய ஒரு 25 வயசு 30 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பெண்மணி. இவர் குரு பாக்குறாரு. அதை பார்க்கும்போது எனக்கு இதான் சொல்லுவோம், ஆபத்துக்கு பாவம் இல்லை, காதலுக்கு கண் இல்லை, பொய் சொன்னா தப்பு இல்ல, போஜனம் கிடைக்காதுங்கிற தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. தேவைக்கு அவசரத்துக்கு இந்த நேரத்துல பொய்மையும் வாய்மை இடத்தை தாத்தா வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். பொய் சொல்லுன்னு சொல்லல, அது நன்மை பயக்குமானால் பொய் எப்பவுமே நன்மை பயக்காது. ஆனாலும் ஒரு நன்மைங்கிற இடத்துல இந்த பொய்யை வைத்தால் பேலன்ஸ் பண்ணி ஈக்குவல் ஆகும்னு தெரிஞ்சா அப்ப நீ பயன்படுத்து. ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு, ஒரு முக்கியமான நேரத்துக்கு, ஒரு தவறான ஒருத்தரோட உயிர் பாதுகாப்பு முக்கியமான நேரத்துல, இந்த நேரத்துல அந்த பாதுகாப்புக்காக வேண்டி அந்த பொய் சொன்னால் அது உண்மைக்கான பொருள்ல வந்து சேர்ந்துக்கும். பொய்மையும் இல்லையா, அந்த மாதிரி சொல்றாங்க. சரி, இவர் ஆபத்துக்கு போகணும். அந்த பெண்மணி பார்க்க, அந்த பெண்மணி பதறா, அந்த பக்கம் போகணும். என்ன பண்ண, உடனடியா செய்யணும். கொஞ்சம் நேரமாச்சுன்னா என்ன ஆகும், நீர் வரத்து அதிகமாயிட்டா போக முடியாம தொல்லையாயிரும். உடனே என்ன பண்றாரு, ஒரு உதவிங்கன்னதுமே இந்த குருவானவர் அந்த பெண்மணியை அப்படியே தூக்கிடுறாரு.
தூக்கிட்டு தண்ணியில இறங்கி சிரமப்பட்டு கொண்டு வந்து அந்த பக்கம் விட்டுறாரு. இவரும் வந்துடுறாரு. பசங்கள் எல்லாம் வந்துடுறாங்க. எல்லாம் வந்தாச்சு. தன்னுடைய ஆசிரமத்துக்கு எல்லாம் போயிட்டாங்க. அந்த பெண்மணி இறக்கி விட்டாங்க. அந்த அம்மா ரொம்ப நன்றிங்க ஐயா, இல்லையே பெரிய நன்றி சொன்னாங்க. இவரும் வணக்கம் சொன்னா இவரும் வந்துட்டார். அவங்க வந்தாச்சு, வகுப்பு வந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சது. அன்று மாலை வகுப்பு எல்லாம் முடிஞ்சு போய் இரவு ஓய்வெடுக்க போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு மாணவன் மட்டும் அவன் முகத்தை பார்த்து அகத்தின் அழகு, அவன் மனசுல ஏதோ ஒரு குறுகுறுப்பா இருக்கு, ஒரு இதா இருக்குது. அவன் கூட இருக்கிற பசங்க கிட்ட பேசுறான், என்னமோ சொல்றான், ஒரு இது பண்ணிட்டு இருக்கான். அந்த முக பாவனையும் அவருடைய சேட்டையும் அதை பார்க்கும்போது இது பண்றாரு. ஏதோ மன இதா இருக்கும்போது, தம்பி இங்க வாங்க, என்ன ஆச்சு உங்க பிரச்சனை, உங்க முக வாட்டம் சரியில்லையே, ஏதோ நேற்று மாலையில இருந்தே நான் பாக்குறேன், என்ன ஆச்சு, ஏதோ ஒரு மாதிரியா ஒரு இருக்கிறீங்க. இல்லைங்கய்யா, இல்லைன்னு. இல்லப்பா, எது இருந்தாலும் பேசு, ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, உன்னோட குறை என்ன, மனக்குறை என்ன, பிரச்சனை என்ன. இல்லை, நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும், எனக்கு அது நேற்றுல இருந்தே ஒரே இதா இருக்குது, மன பாரமா இருக்குது, அது என்னன்னு நீங்க சொல்லி எனக்கு விளக்கம் கொடுக்கணும், நீங்க செஞ்சது தப்புன்னு. நான் என்னப்பா செஞ்சேன், நான் தப்பு பண்ணேன்னா, சரி சொன்னாதானே தெரியும், நான் என்ன செஞ்சேன் சொல்லுன்னு. நீங்க துறவி, நீங்க குருஸ்தானத்துல இருக்கிறீங்க இல்லையா, கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க. நேற்று நம்ம எல்லாம் வரும்போது திடீர்னு ஆற்றுல தண்ணி வந்துச்சுங்களா? ஆமா. அப்ப நம்ம எல்லாம் வந்து தட்டு தடுமாறு இதுல வந்து உள்ள உடம்பு இடுப்பு வரைக்கும் தண்ணி வந்துருச்சு, உள்ள வந்துட்டோம். நீங்களும் வந்தீங்க. நீங்க அந்த பொண்ணு என்னடா அந்த பொண்ணு, நீங்க அப்படியே தூக்கிட்டீங்கயா, நீங்க அப்படியே அந்த பொண்ணை தூக்கிட்டீங்க. தூக்கி கீழே விட முடியும், பிடிச்சிட்டு தானே போக முடியும். தூக்கி அந்த பொண்ணை கையில கொடுத்துட்டு ஏந்தி கொண்டு அந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் வந்து நீங்க இறக்கி விட்டீங்க. நீங்க செஞ்சது சரியா? தப்பு பண்ணிட்டீங்களே, நீங்களே தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு உடனே பார்த்தாரு. அப்பதான் அடடா, ஆமா அது தப்பா? ஆமாங்க, எப்படி நீங்க அந்த பொண்ணை தொட்டு தூக்கிட்டு வரலாம்? அட கடவுளே, நான் விட்டுட்டு வந்திருந்தேன்னா பாவம் அந்த தண்ணியில சிக்கி இருப்பான் அந்த பொண்ணு, தெரியாதனமா காலம் இல்லைன்னு தெரிஞ்சு உள்ளுக்குள்ள இறங்கி கீழே விழுந்திருந்தா செத்து போயிருப்பான் இல்லையா. நான் உயிரை காக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. என் எண்ணத்துல எந்த விதமான கரை இல்லை. நான் அவளை கொண்டுட்டு வந்து சுமந்து எடுத்து வந்து அக்கறையில் விட்டு விட்டேன், சுமை இறக்கி விட்டேன். நான் அப்புறம் ஃப்ரீ ஆயிட்டேன் இல்லையா, நான் வந்துட்டேன். ஆனா நேற்று காலையில இருந்து இப்போ வரைக்கும் அதை சுமந்துகிட்டே இருக்கிற மைண்ட்ல மண்டையில, அட முட்டா பயல, அதையே நினைச்சிட்டு இருந்தியா? தப்பு இல்லையா? நன்று அல்லது அன்றே அப்பவே விட்டு தொலைச்சிட்டு இதை நினைச்சிட்டு உன் மனசு காயப்படுத்திட்டு இருக்க வேண்டாமே. இந்த வாழ்க்கையில நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு நல்லதுன்னா சுகந்தமான நினைவலைகளை, மகிழ்ச்சியை எப்பவுமே சுமந்துட்டு இருக்கலாம். நல்லதை நினைக்கலாம், நல்லது இல்லைன்னா என்ன பண்ணணும், அதை விட்டு தொலைச்சோன்னு அதையே கருமத்தை நினைச்சிட்டு இருக்கணும் இல்லையா. ஏனென்றால் வாழ்க்கையில நல்லது கெட்டது மேடு பள்ளம் எல்லாமே ஒண்ணு இருக்கும். ஏனென்றால் இதை சார்ந்துதான் நட்பு. இதெல்லாமே ஆட்சியல்னு முடித்த பிறகு அமைச்சியல்னு வர்றாரு. 95வது அதிகாரம் வரைக்கும் அமைச்சர்களை பற்றி இந்த செல்லக்கூடிய பயணிக்கக்கூடிய பகுதியில தான் இந்த இதெல்லாம் வருது. இந்த உணர்வுகள் இடர்படும் போது, பிறழும் போது உண்மையான நட்புக்குள்ளதான் என்ன ஆயிரும், விரிசல் வந்துடும். அங்கதான் காயங்கள் வரும், அங்கதான் பகைமை வந்துடும். நட்புக்குள்ளதான பகை வரும், நண்பர்களுக்குள்ளதான பகை வரும், பழகிறவங்க கிட்ட தானே பிரச்சனை வரும், குடும்பத்துல தானே பகை வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சு இணக்கம் இல்லாத இடத்துல சுணக்கம் வந்துவிடும். சரியா? அதுதான் பிணக்கமாகிவிடும். அதற்கு எந்த சூழலையும் நாம் இடம் தரக்கூடாது என்பதுதான் 82வது அதிகாரத்துல 21வது குறள் நுண்பயிற்சி வகுப்புல, கடந்த வகுப்புல பகை மாட்சி என்று பார்த்தோம். அந்த பகையினுடைய சிறப்பை சொன்னவங்க, பகையினுடைய திறம் அந்த எப்படி இருக்க வேண்டும் என்பதை 83வது அதிகாரத்தில் நமக்கு அழகாக 87வது அதிகாரம் கடந்த வகுப்புல பார்த்தோம், பகை மாட்சி வரைக்கும். இப்போ 88 பகை திறம் அறிதல் என்னும் அதிகாரத்துல நம்ம இப்ப பார்க்க போகின்றோம். ஏனென்றால் பகைவருடைய இயல்பை நாம் ஆராய்ந்து கொள்ள வேண்டும், அது மிக முக்கியமானது.
எதுமா பார்க்க போறோம் இப்போ. அதனால பகை வருவதற்கு முக்கியமானது வந்துட்டு நட்பில் வரக்கூடிய விரிசல், அதானே, அதுவும் நட்பு தானே. ஆக நட்புல விரிசல் வராம பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நல்ல நட்பு நமக்கு எல்லா நன்மைகளும் தரும். அந்த உண்மையான நட்பு என்பது உள்ளத்திலிருந்து வரணும். அகம் நக நட்பது நட்பு, நெஞ்சத்து முகநக நட்பது நட்பு அன்று. அகம் நக நட்பு தான் நட்பு. ரெண்டாவது இருக்கிற முதல் எடுத்து போய் பார்த்தா தான் அதோட பொருள் முழுமையா தெரியும். முதல் எடுத்தோன்னு நிறைய சொல்லி முகநக நட்பது நட்பு அன்று என்று சொல்லிடுறாரு. உண்மையான நட்பே கிடையாது. சும்மா பார்த்து கழுத்துக்கு மேல அப்படி சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள பூரா வெஞ்சன்ஸ், பகை, பொறாமை, வன்மம் அப்படியெல்லாம் இருந்து பழகக்கூடாது என்பதை அழகாக சொல்லுகின்றார். அதை சார்ந்துதான் நமக்கு இருக்கும்போது நட்பு ஆராய்தல் சொல்லுகின்றார். தீய நட்பு எதுன்னு சொல்லி பார்க்கின்றார். கடந்த வகுப்புல நம்ம பார்த்தோம். இப்போ கூடாத நட்பு எது, இது நமக்கு கூடாது, அது நமக்கு துன்பம் தரும் என்பதை இதன் மூலம் சொல்கிறார். எப்படி இருக்கணும்னா, சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு. மனதில் பகையும் வெளியில் நட்பும். உள்ளுக்குள்ள பூரா பொறாம பகை, ஆனா வெளியில வந்துட்டு சிரிக்கிறது. உன்ன போல யாரும் இல்லம்மா, நீ ரொம்ப நட்பா பழகிறது பேசுற, அது ஏமாற்று வேலை இல்லையா? அது இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணும்னா, பற்றையில என்ன பார்க்கலாம். பற்றைன்னு சொன்னாக்கா அங்க வந்துட்டு கொல்லன் பற்றையில எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க் ஷாப் இல்லையா, பனிமனையில எல்லாம் பார்த்தா அவங்க பனைக்கல்லுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? பனைக்கல்லுன்னு சொல்லுவாங்க. பனைக்கல்லுன்னு சொன்னா இரும்பு தான், அது வந்துட்டு வலிமையான கெட்டியா இருக்கக்கூடிய இதுல. ஒரு இரும்பை நம்ம வெட்டணும்னு சொன்னா எடுத்து வச்சுட்டு இப்படி வெட்ட முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? கீழே ஒரு தடுப்பு ஒண்ணு இருக்கணும். அந்த தாங்குதல் வந்து வலிமையானதா இருந்தா அதன் மேல வச்சு இது மேல ஒரு வெட்டு இரும்போ எதனை வச்சு வெட்டினா இது ரெண்டா வெட்டும். ஆனா தாங்கிட்டு இருக்கிறது எது? அதுவும் இரும்புதான். தன்னை தாங்கி கொண்டு துணையா இருந்து இந்த கருவி வெட்டுப்படுவதற்கு அது துணையா இருக்குது. இந்த மாதிரி உறவு நம்ம கிட்ட இருந்தா எப்படி இருக்கும்? நம்மளை வெட்டுறதுக்கு நம்மளையே வச்சு பயன்படுத்திக்கிறது, நம்மளை காயப்படுத்துறதுக்கு நம்ம கூடவே இருக்கிறவன் நம்ம கூட பழகிட்டு நமக்கு அந்த மாதிரி நட்பை நம்ம பார்த்தா எப்படி நம்ம வெட்டி எறிகிறோம் இல்லையா, தூக்கி வேண்டாம் என்று அதை போல தூக்கி வீசிடணும். சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை, ஒற்ற பற்றரை சொல்றாங்க. அதை போல இதை எரிந்து விட வேண்டும் என்பது இந்த குறள் மூலமாக சொல்லுகின்றார். நேரா நிறந்தவர் நட்பு, நம்மளோடு இணக்கம் இல்லாத நட்பு இருப்பவர்களை நாம் ஒதுக்கி விட வேண்டும், தூக்கி வீசிடணும். அந்த நட்பு தேவையில்லை என்று அவர் சொல்லுகின்றார். இனம் போன்று இனம் அல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும். இனம் போன்று இனம் அல்லார் கேண்மை. ஃப்ரெண்டு மாதிரியே இருப்பான், நண்பரை போலவே இருப்பான், ஆனா உண்மையான நட்பு கிடையாது. அந்த நட்பை நம்ம ஏத்துக்கலாமா? இது பாருங்க, தலைப்பிலேயே கூடாத நட்பு, இதெல்லாம் வேண்டாம், எந்தெந்த நட்பை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை திருப்பி திருப்பி சொல்வதை போல இந்த அதிகாரத்துல கொண்டு வருகின்றார். நண்பர் போல நடிப்பவருடைய நட்பு நமக்கு வேண்டாம். அது வந்து இரண்டு மனம் கொண்ட பெண்களை போல ஏன்னா திடீர்னு மனம் மாறி விடுவதை போல அவங்க மாறும் சொல்லிட்டு கொண்டு வருகிறார் என்றது. அடுத்தது, பல நல்ல கற்ற கடைத்தும் மனம் நல்ல ஆகுதல் மாணார்க்கரிவு. பல நூல்களை படித்திருந்தாலும் சிறந்த பண்பில்லாதவர்கள் நல்ல மனம் உடையவர் போல ஆவது ரொம்ப கடினம்தான். அவன் புக்கு படிச்சுட்டான், நல்லா படித்தவர் என்பதற்காக மட்டும் அவரை நல்லவர் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. பண்புல சிறந்தவங்களா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பண்பு நலந்த 10 வகையான பண்புகளை வள்ளுவர் நமக்கு படம் பிடிச்சு காட்டுறார் வாழ்க்கையில. அன்புடையவனா இருக்கணும், அறிவுடையவனா இருக்கணும், ஒழுக்கமுடையவனா இருக்கணும், பொறுமையுடைய இல்ல படிச்சோம் இல்லையா, இந்த பண்புகள் எல்லாம் நமக்கு இருந்தால் நல்லவர்களை தேர்ந்து கொடுத்தும் கொள்ளல் வேண்டும். போன அதிகாரத்துல பார்த்தோம், ஏதாவது ஒன்ன கொடுத்தாவது நட்பை ஆக்கி கொள்ள வேண்டும். நட்பு தீய நட்பா இருந்தா ஒன்று ஈத்தும் கொடுத்தும் ஒருவுக ஒப்பு இலார் நட்பு கேண்மை என்று சொல்லுகின்றார்கள். அடுத்தது, முகத்தின் இனிய நகா
அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும். முகத்தோடு சேர்ந்து முகத்தளவுல பார்க்கும்போது, முகத்தோட முகம் பார்க்கும்போது அடேப்பா இனிய நகா அப்படியே சும்மா சிரிச்சு பேசி அவங்கள பார்த்தாலே இவ்வளவு நல்லவங்களா அப்படின்னு நினைக்கிற போல இருக்கும். ஆனால் வஞ்சம் மனசுல என்ன இருக்கு? பூரா வஞ்சகம். அந்த மாதிரி இருக்கிறவர்கள் நட்பை நாம் தவிர்த்து விட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அது அஞ்சப்படும், அதுக்கு பயப்படணும். என்னைக்கு இருந்தால் அவர்களால் நமக்கு ஆபத்து தான் என்று சொல்லுகின்றார். மனத்தின் அமையாதவரை எனை தொன்றும் சொல்லினால் தேரட்பாற்றன்று. மனமுத்த நண்பராக அமையாதவரின் பேச்சை சிறிதளவு கூட நம்ப கூடாது. அவன் நம் மனசளவு நமக்கு தெரிஞ்சிடும், இவன் நமக்கு ஏற்புடையவன் அல்ல, நமக்கு நல்ல நட்பை பழகுற தகுதி இல்லாதவன் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா முன்னாடி பார்த்தா வணக்கம் வணக்கம் நான் போறேன் கிளம்பி போயிருங்க, அவங்களோட தொடர்பு வேண்டாம். அந்த தொடர்பு நமக்கு ஆபத்துல கொண்டு போய் விட்டுவிடும் என்று சொல்லுகின்றார். நல்ல நட்பு நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? நவில்தோறும் நூல் நயம்பு. நல்ல நூலை படிக்க படிக்க மகிழ்ச்சி பெருகுவதை போல நல்ல நட்பு தொடரும், தீய நட்பு துன்பம் தரும். அதை போலவே வளர்பிறை தேய்பிறை. நல்ல நட்பு வளர்பிறை போல வளரும், தீய நட்பு தேய்பிறை போல தேய்ந்து 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 கடைசியில எல்லாமே கூட போயிடும் சொல்லிட்டு நமக்கு கடந்த வகுப்புல நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை போல நட்புக்கு இலக்கணமாக நல்ல நட்பை போற்ற வேண்டும், தீய நட்பை தவிர்க்க வேண்டும். அதிலும் சில நட்பு நமக்கு கூடாத நட்பு, தீய நட்புன்னு ஒரு அதிகாரத்தை சொல்லிட்டாரு, அது தீமை தரும் தீய நட்பு. ஆனால் இந்த அதிகாரத்துல இந்த நட்பு கூடாது, வேண்டாம், புள்ளி வச்சிரு, புல் ஸ்டாப் வச்சிரு, ஆபத்துல முடியும் என்று தொட்டு காட்டுகின்றார். ஏனென்றால் நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். நட்டார் போல் நல்லவை சொல்லினும், நல்லவனை போலவே நமக்கு பாதுகாப்பா இருப்பதை போல நமக்கு நல்லது செய்யறது மாதிரியே பேசினாலும் கூட இருக்கிறவங்க அடுத்தவங்க நமக்கு ஆப்பு வைக்கிறது பேசிட்டு வந்திருப்போம், துன்பம் தருவது மாதிரி. அந்த பிரச்சனை எப்ப தெரியும்? போக போக நமக்கு பயணிக்கும் போது என்னடா எல்லாமே இவன் நம்ம கூடவே இருக்க. நம்ம இப்ப சீரியல் சினிமா திரைப்படங்கள்ல பாக்குறோம் இல்லையா? அடா 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 இவ்வளவு நல்லவளா, நான் செய்யறதெல்லாம் பின்னாடி ஆப்புதான், பாக்குறோம் இல்லையா? இந்த மாதிரி காட்சிகளை தான் காட்சிகளா எடுத்து நமக்கு தர்றாங்களே தவிர எந்த படத்திலேயாகட்டும், நம்ம திரைப்படத்திலேயாகட்டும், சின்ன திரைகள் ஆகட்டும், எடுக்கக்கூடிய கருத்தின் கருவைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த பாத்திரத்தோட நம்ம ஒன்றி போயிடக்கூடாது. வாழ்வியல் சிந்தனையில பயன்படக்கூடியது எது, கொள்வன எது, தல்வன எது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ரொம்ப முக்கியம். அதை கண்டுதான் நம்ம வாழ்க்கை பயணிக்கும். தவறான இதுக்கு நம்ம முடிவெடுத்து அதுக்கு ஒத்தூதி போயிட்டோம்னா நம் வாழ்க்கை பாதை சிதறி போயிடும். அதுதான் பல்வேறு துன்பங்களுக்கு காயப்படுவதற்கு காரணமாக அமைந்து விடக்கூடாது என்பது இது. ஏனென்றால் அது விரைவில் நமக்கு தெரிந்துவிடும், ஒல்லை உணரப்படும், நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அட பாவி பயலே, இத்தனை நாள் நீங்க நல்லது செய்யற மாதிரி பேசிட்டு இருந்து இத்தனைக்கு காரணம் நீ தான் செஞ்சிருக்கிறியா? புரியுதா? அந்த மாதிரி ஆகிவிடக் கூடாது என்பது இந்த குறள் மூலமாக. அதை போலவே சொல் வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க வில் வணக்கம் தீங்கு குறித்தமையான். சொல்லால் ஒருத்தன் வணக்கம் சொல்றான்னா அந்த வணக்கத்தை பெருசா நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. யார் இடத்துல? பகைவர்கள் இடத்துல. ஏன்? ஒன்னார் என்றால் பகைவர், எழுதிக்கிடுங்க. ஒன்னார் பகைவர்கள். அவன் நல்லது சொல்ற மாதிரி தான் பேசுவான், நமக்கு வணக்கம் சொல்றது மாதிரி இருக்கும், அவன் கும்பிடுவது போல இருக்கும். ஆனால் அவனுடைய கும்பிடு எப்படி இருக்கும்னு சொன்னா, வில்ல பார்த்திருக்கீங்களா? வில் எப்படி இருக்கும்? வளைந்து கயிறு நான் கேட்டு இருக்கும். அந்த வில்லுல தான் நான் அம்பை ஏற்றி விடுறோம், அம்பு விடுகிறோம் இல்லையா? வில் வணைஞ்சு இருக்குது இல்லையா? புரியுதா? வளைந்து இருக்குது. அந்த வளைந்த நிலை எப்படி இருக்குன்னா வணங்குவது போல இருக்குது. வில் வணக்கம். வில் வணக்கம் நல்லதா? உயிர் எடுக்கணும். வணங்குவது வில் வணக்கம் போல. எந்த பேருக்கு பூமி சொல்றாரு பாருங்க, சொல் வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்கங்கிறார். பகைவருடைய வணக்கம் அவன் பார்த்தா வணக்கம் சொல்ற மாதிரிதான் இருக்கும், மனசுக்குள்ள கருவு இருக்கிறத திட்டம் எல்லாம் இருக்கும். மாவானே வணக்கம் 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 அப்படிம்பா. ஆனால் அவன் எண்ணம் வேறு.
ஏனென்றால் அந்த வணக்கம் வில் வணக்கம் போல இவ்வளவு பெரிய சொல்லாட்சிய வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. நினைத்து பார்த்தால் ஆச்சரியமா இருக்கும். ஏனென்றால் வில் வணக்கம் தீங்கு தான் தரும், நன்மை தரவே தராது. அதை போல என்று சொல்றவர் தான் அடுத்த குறள்ல பாருங்க, 828ல தொழுத கை உள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. இவ்வளவு பெரிய சொல்லாட்சி. வணங்கும் கைகளுக்குள்ளும் கொலைக்கருவி மறைந்திருக்கும். என்னையா அவன் தொழுகின்றானாமா, ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் அப்படிங்கிறான், வணக்கம்ங்கிறான். இது தொழுகின்றான், கும்பிடுகிறான், குமிறான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன வச்சிருக்கான்? கத்தி வச்சிருக்கான், படை கருவி, கொலை கருவி. தேவைப்பட்ட உன்னை அழிப்பதற்கு கூட தயங்க மாட்டான். அதை போன்ற இருக்கான். தொழுத கை உள்ளும் அவன் கும்பிடுறான். என்னென்ன பகை நிலை இருக்கான், கூடாத அவனுடைய நட்பு. அந்த நட்பை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நான் இப்ப சங்க இலக்கிய பாடல்ல ஒரு செய்திக்கு நான் போறேன் பாருங்க. பெரிய புராணம் எல்லாருக்கும் தெரியும். 63 நாயன்மார்களை பற்றி சொல்லப்பட்ட தகவல் சேக்கிழார் பெருமான் அழகாக அந்த செய்தியை கடந்த வகுப்புல கூட அந்த பெரிய புராணத்தை பற்றி 63 நாயன்மார்களை பற்றி, அந்த 12 ஆழ்வார்களை பற்றி எல்லாம் செய்திகளை நம்ம பார்த்தோம். அதுல சேக்கிழார் பெருமான் அருண்மொழி தேவரால் இயற்றப்பட்ட உத்தம சோழ பல்லவன் என்று பெயர் பெற்றவர். மிகப்பெரிய ஒரு பாண்டித்யம் பெற்றவர், கவிஞர், மிகச்சிறந்த கவிஞர். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட கவி பாடும் வளவன் என்று பெயர் பெற்ற மகா பெரிய இது. நமக்கு 12ஆம் திருமுறையை நமக்கு அருளியவர். அவர் எழுதிய 63 நாயன்மார்கள்ல ஒரு நாயன்மார் மெய்ப்பொருளார்னு வரும். மெய்ப்பொருள் நாயனார் படிச்சிருப்போம், எல்லாம் தெரியும், இவங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க தெரிந்து இருக்கலாம், இல்லைன்னா இப்ப தெரிஞ்சுக்கிடுங்க. அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு செய்தியை அன்று சொன்னவை அர்த்தம் உள்ளவைன்னு வருது செய்தியில. அவர் மிகச்சிறந்த சிவபக்தர். சிவன் அடியார்களை அவர் சிவனையே பார்ப்பதை போல அவர் வணங்குபவர். உணர்வு. சிவ வேடம் தரித்த சிவ அடியார்களை பார்த்தால் அவர்களுக்கு முழு முதல் கடமையாற்றணும், தொண்டு செய்யணும், அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்யறத முதல் நோக்கம். திருக்கோவிலூர்ங்கிற ஒரு ஊர் அந்த காலத்துல, அந்த திருக்கோவிலூர்ங்கிற ஊரை அவர் ஆண்டு ஒரு சிற்று அரசர். அவர் ஒரு மன்னர் இத்தனையும். ஆனால் பக்தர்கள் அவரிடம் பகை கொண்டான் ஒருவன். நண்பன் தான் பகைவன் யாராக முடியும்? நண்பன் தான் பகைவன் ஆக முடியும். பழகனவன் தான் நம்ம மேல கால் புண்டிச்சு வரும்போது பகை உணர்ச்சி கொள்கிற மேகநாதன் என்பவர். அவர் மேகநாதன் என்ன பண்றாரு? மிகப்பெரிய ஒரு பகை உணர்ச்சியினால இவரை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி மெய்ப்பொருளாளரிடம் அடிக்கடி சண்டை, போர். வெல்ல முடியவில்லை. அவர் சிவனடியாராக இருந்தாலும் சிவபக்தரால் மிகச்சிறந்த வீரர். அவரை வெல்ல முடியவில்லை. கடைசியில் என்ன பண்றாரு? இவரை எப்படியாவது தந்திரத்தால், இவரை ஏதாவது ஏமாற்றி, இவரை வஞ்சகம் செய்துதான் இவரை கொல்ல வேண்டும் என்று அவனுக்கு வெறித்தனம் வந்துருது மனசுல. அந்த மேகநாதனுக்கு வேற என்ன பண்றாரு? அவரு கடைசியில வேடம் தரிக்கின்றார். அவன் ஒரு எதிரி நாட்டு அரசன் தான், பகைவன் தான். அந்த மேகநாதன் என்ன பண்றான்னா, அவன் சிவன் அடியாருடைய வேடம் தரிச்சுக்கிறான். முழுக்க முழுக்க கையில ஒரு கச்சை, அந்த சிவனடியார் சிவனுடைய நூல் எல்லாம் வச்சுக்கிறாரு. சிவ வேடம் எல்லாம் தனிச்சு பார்க்கும்போது முழுக்க முழுக்க ஒரு சிவ பழமாக தெரிகின்றார். அரண்மனைக்குள்ள வர்றாங்க. உள்ளுக்குள்ள வரும்போது எல்லாம் யார் விடும்போது பாக்குறான், அந்த மெய்காப்பாளனுக்கு மட்டும் ஒரு சிறு சந்தேகம். இது இனி மன்னர் அப்ப உறங்கிட்டு இருக்கிறார். உறங்கிட்டு இருக்கிற மன்னன் நான் உடனே பார்த்தாகணும் என்று அவர் என்ன கேட்கலாம், தர்க்கம் பண்றான். அவன் சொல்ல, இல்ல மன்னர் ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறார், இப்ப பார்க்க முடியாது, சிறிது நேரம் இல்ல, நான் ஒரு முக்கியமான ஒரு பதிகத்தை சொல்லணும். இந்த பதிகத்தை மிக மிக அவசியமானது, அரசனுடைய செவிகளில் சொல்ல வேண்டிய ஒரு பதிகம். சிவனடியார் வரும்போது சிவனடியாரை தடுத்து நிறுத்துற உரிமை உனக்கு யார் கொடுத்தார்? மன்னரே பார்த்தா என்ன கூப்பிடுவாரு, நான் பார்த்து அவனோட உள்ளுக்குள்ள வந்துடும். சிவனடியார் வேடத்தில் மேகநாதன் உள்ள நுழைஞ்சனால அவனுடைய வாழ்க்கை துணைவியார் ராணியார் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட நகர்ந்து நின்றுக்கிறாங்க. படுத்துட்டு இருக்கிற பாக்குற சிவனடியார் வந்திருக்கிறார். அவர் எழுந்து வணக்கம் சொல்றார். உன்னிடம் ஒரு தகவல் சொல்ல வேண்டும் வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே சிவனடியார் வந்திருக்கிறார் என்பதால் அவர் என்ன பண்றாரு? மிகப்பெரிய வீரர் தான் இல்லையா, மெய்ப்பொருள் நாயனார். அவர் உடனே எழுந்து படுக்கையிலிருந்து எழுந்தவர் மண்டியிட்டு கீழே குனிந்து அவருக்கு வணக்கம் சொல்லுகின்றார். சிவனடியார்
உங்களுக்கு ஒரு பாடம் சொல்ல வந்தேன் என்று கச்சையில் இருந்து எடுத்து பாடம் சொல்ல போகிறேன் என்று உங்களை வணங்குகிறேன் என்று சொன்னவன் கச்சையில் அந்த கட்டையில் அவர் சுவடி போல ஒண்ணு வச்சிருந்தாரு, அதை எடுத்து புத்தகத்தை போலன்னு வச்சுக்கிறாங்க. அப்ப சுவடி தானே, அதை வச்சு எடுத்து உங்களுக்கு பாடம் சொல்லுகிறேன், உங்களை வணங்குகிறேன். தொழுத கை வணங்குகிறான், அந்த சுவடி எடுக்கின்றான். சுவடியை பிரித்தவுடன் உள்ளே இருந்து உருவுகிறான் குருவால், விஷம் தோய்க்கப்பட்ட குருவால். உடனே அவர் குத்தி விடுகிறார். சிவ சிவா அப்படியே சாய்கின்றார், வயிற்றில் குத்தி விடுகிறார். ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொண்ட தத்தன் என்ற அவருடைய மெய்காப்பாளர் உடனே விரைந்து வருகிறான். இந்த கனப்பொழுது நேரத்தில் நடந்து விடுகிறது. அவன் விரைந்து வருகின்றான் உருவிய வாளுடன். ஒரே வீச்சு, அவனுடைய தலை சிதறி போயிருந்திருக்கும். ஆனால் கீழே விழுந்த மன்னர் மெய்ப்பொருளார் தடுத்து நிறுத்துகின்றார். வேண்டாம், சிவனடியார் வேடத்தில் வந்து விட்டான். சிவன் அடியார் எதை செய்தாலும் நான் சிவனுக்கு செய்ததை போலத்தான் இவரை பத்திரமாக அழைத்து சென்று அரண்மனைக்கு வெளியில் விட்டு விட்டு வா என்று சொல்லுகின்றார். ஒரு செய்தி செய்த கதை இல்லையா? ஆக பகைவனுக்கும் அருளேல் வருதா, இது நமக்கு செய்தி. அப்போ கவனமா இரு. செய்திக்கு நம்ம வந்துடலாம். வணங்குறான், கும்பிடுறான், தொழுகின்றான். தொழுத கை உள்ளும் படை ஒடுங்கும் கருவி இருக்கும், கவனமா இரு. இந்த மாதிரியான செய்தி வள்ளுவம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட தகவல் பாருங்க. அவர் 7ஆம் நூற்றாண்டுதான் சேக்கிலார் பெருமான் கதையை தொகுத்தார். ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் வள்ளுவ பேராசான் மிக அழகாக தகவலை கொடுத்துட்டு போயிருக்கிறார் என்பது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய தகவல். இது வரலாற்று பதிவா இருக்குது. அதை போலதான் ஒன்னார் அழுத கண்ணீரும் நமக்கு அனைத்து என்று சொல்லி வணங்கும் கைகளுக்குள்ளும் கூட கொலை கருவி மறைந்திருக்கும். அது போன்றதே பகைவர்களின் அழுகையும். அவன் அழுகிறான்னு விட்டுறாத, அவன் கும்பிடுறான்னு நினைக்காத. அவனுடைய அழுகையும் அவனுடைய கும்பிடுதலும் அவன் எல்லாம் பாசாங்குதான். நம்ம ஏமாந்தா நமக்கு ஆபத்தை விளைவித்து விடுவான் என்பது இதனுடைய இதெல்லாம். அந்த போல நட்பு நம்மளுக்கு நல்ல நட்பா? அது எப்படிப்பட்ட நட்பு? கூடாத நட்பு என்று வள்ளுவர் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லுகின்றார். மிகச் செய்து தம் எள்ளுவாரை நகச் செய்து நட்டினுள் சாப்புள்ளல் பாற்று. இது நம்மளோடு பழகுறான், நண்பனை போல பழகுறான். ஆனா அவன் நண்பன் இல்லை. ஆனா முன்னாடி வந்துட்டோம், ஒரு சபைக்கு வந்துட்டோம், எல்லாரும் முன்னாடி பாக்குறோம். அந்த நேரத்தில் நம்ம சொல்லும் போது என்ன பண்ணி ஆகணும்? வேற வழி இல்லை. அவன் முன்னாடி நீயும் சிரிச்சு பேசு, நீயும் சிரிச்சு அப்படிங்க வணக்கங்க, நல்லா இருக்கீங்க, நீங்க சொல்லிக்கமா, நம்ம சொல்லிக்கலாம், நீங்க நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அதோட விட்டுரு. அதுக்கப்புறம் போகும்போது அதோட கழட்டி விட்டு போய் அந்த நட்பை தொடரக்கூடாது. மிகச் செய்து தம் எள்ளுவாரை நகுதல் பேசுறோம், நகச் செய்து நட்புள்ளல் விட்டுட்டு வெளியில வந்துருங்க என்று அவர் சொல்லுகின்றார். அந்த இடத்துல வேண்டாம், அதை விட்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். பிறர் முன் நண்பராக பேசி நமக்கு முன்னாடி மற்றவங்க முன்னாடி நண்பனை போல பேசுறது, ஆனா உண்மையில என்ன பகை உணர்ச்சி மனசுக்குள்ள இருக்கு, அந்த நட்பு வேண்டாம். அவர் நட்பை நாம் விட்டுவிட வேண்டும். பகை நட்பாம் காலம் கருங்கால் முகம் நட்டு அக நட்பு ஒரிவிடல். பகைவர் நண்பராகும் போது எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ இதுல இங்க இருந்து பகைவர் நண்பராகும் போது தம் முகத்தளவில் சிரித்தும் உள்ளத்தால் அவர் நட்பை விடுதலும் வேண்டும். உள்ளத்தால் நட்பு இருக்கக்கூடாது. ஏன்னா பகைவன் ஆயிடுச்சு, நம்ம ஒரு பொது இடத்துக்கு போறோம், வேண்டாதவங்க நம்ம எத்தனை இடத்துல சந்திக்கலாமே. சாதாரண திருமண நிகழ்ச்சியா இருக்கலாம், ஒரு பொது இடத்துல இருக்கலாம், பொது நிகழ்ச்சியா இருக்கலாம், விழாவா இருக்கலாம். நமக்கு வேண்டாதவங்க நம்ம பார்த்தாக்க அங்க போய் கொஞ்சம் கொலாவிட்டா இருக்க முடியும். ஆனா அவங்க வந்துட்டாங்க, முன்னாடி முகத்துக்கு முகம் பார்த்துட்டோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? வணக்கம் சொல்லிக்கிறோம், அவங்ககிட்ட சொல்லிக்கிறோம், வேற வழி இல்லை. அவர்களிடமிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். அந்த நட்பை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் இதனுடைய மைய கருத்து. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல சரி, அது மட்டுமல்ல, அந்த நட்பு கூடாத நட்பை சொன்னவர் தான் அறிவில்லாத தன்மையோடு நிறைய பேர் இருப்பான். பேதைமை, அறிவோடு இருப்பது ஒன்று, அறிவு இல்லாத நிலை, அறிவு கெட்டு போனவன், அறிவு கெட்டவன். அறிவு கெட்ட வச்சோட என்ன அறிவு இருக்காங்க இல்லையா? அந்த அறிவு கெட்ட தன்மை, அந்த பேதைமை, அறிவில்லாத தன்மை, அதை பற்றி தனியா ஒரு அதிகாரமே சொல்லி இருக்கிறார் வள்ளுவர். பாருங்க, பேதமை என்பதொன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல்.
ஊதியம்னா நல்லது, வருமானம், வரவு, எதை வேணாலும் வச்சுக்கலாமா? நமக்கு வர்ற நல்லதை போக விட்டுட்டு பைத்தியக்காரத்தனமா வாழக்கூடிய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையா? நன்மை தர்றதெல்லாம் விட்டுட்டு வேண்டாத பிடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தனோட அறிவு வேணுமா வேண்டாமா? அதை நிறுத்திடுங்கய்யா, ஏற்கனவே குளிர் அடிக்குது. ஆமா, நன்மை தருவதை விடுத்து தீமையை கைகொண்டு வாழ்வதே அறியாமை ஆகும் என்று வள்ளுவன் சொல்லுகின்றார். அடுத்தது பாருங்க, பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கை அல்ல தன் கண் செயல். தன் கண் என்று சொன்னால் தன்னிடம், இந்த கண் என்பது இடத்தை குறிக்கும். தன் கண் அதாவது தன்னிடம், தனக்கு தானே துன்பம் ஏற்படுத்திக்குவான். இந்த அறிவு கட்டவன், அறிவு இல்லாதவன், பேதை என்ன செய்வான்னா, நல்லவனுக்கு நல்லது செய்யறானோ இல்லையோ அவனுக்கு அவனே கெடுதல் பண்ணிக்குவான். அது அவனை என்னத்தை சொல்றது இல்லையா, நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி நேரத்துல நம்ம சாதாரண மற்றொரு பார்வையில பார்க்க என்ன சொல்றோம், ஏன்னா கொஞ்சமாவது அறிவு இருக்காடா அவனுக்கு கேட்கறான் இல்லையா? ஏன் அறிவு இல்லை அவனுக்கு? புரியுதா? அறிவு இல்லாத நிலையில் செய்யக்கூடிய செயல்களை அறிவுள்ளவர்கள் கண்டிக்கிறாங்க. ஏனென்றால் அவன் அவனுக்கே தீங்கு இழைத்துக் கொள்வான் என்று சொல்லுகின்றார். கூடாத செயல்பாடுகளை ஆசை கொள்வது மிகப்பெரிய அறியாமையாக அமைந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, நாணாமை, நாடாமை, நாரின்மை, 3 வகை சொல்லிட்டாரு. நாடாமை, நாணாமை, நாரின்மை, யாதொன்றும் பேணாமை, பேதை தொழில். இந்த 3ஐயுமே அவன் பயன்படுத்த மாட்டான். எப்படி, எதை சொல்லுங்க? பள்ளிக்கு வைக்கப்படாம இருக்குது, அவன் பள்ளிக்கு வைக்கப்படுவான், வைக்கப்பட மாட்டான். அறிவு இருக்கிறவன் பள்ளிக்கு வைக்கப்படுவாங்க, ஆனா அறிவில்லாதவன் என்ன பண்ணுவான்? வைக்கப்பட மாட்டான். நாணாமை கொண்டு நாணம் என்பது வெட்கப்படுதல் கொண்டு வர்றாரு. அடுத்தது நாடாமை, நாடுதல் விரும்புதல். நமக்கு நல்லது சிறந்தது நம்ம என்ன பண்ணுவோம்? அறிவுடையவர்கள் தேடி விரும்புவாங்க, நாடணும். ஆனா இவன் என்ன பண்ணுவான்? நாட மாட்டான். அது எனக்கு தேவையில்லைம்மா, அவனுக்கு விருப்பம் கிடையாது இல்லையா? அந்த மாதிரி வந்துருது. பள்ளிக்கு வைக்கப்படாமை, நல்லதை சிறந்ததை விரும்பாமல் இருப்பது. அது மட்டுமல்ல, நாரின்மை, மதிக்கிறது. நாரின்மை, அந்த நாட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவமதிக்கிறது, மதிக்கிறது இல்லாம எதையும் மதிக்க மாட்டான். நாரின்மை யார் பண்ணுவான்? அது பேதமை. பேதமை தன்னுடைய தொழிலாக, பேதையினுடைய தொழிலே இதுதான். அப்படிதான் அவன் இருப்பான், வேற வழி இல்லை. தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒருத்தனை பார்த்தா, அவனுடைய செயல்பாடை வச்சு இவன் அறிவுள்ளவனா அறிவு கெட்டவனான்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்று பேதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, அவன் எப்படி இருப்பான்னா, நல்லா படிச்சிருப்பான். சில பேர் பெரிய படிப்பாளியா இருப்பான், நம்மளே வியந்து போவோம், இவ்வளவு படிப்பு படிச்சவனான். ஓதி உணர்ந்தும் அவன் பிறருக்கு புத்தி சொல்லுவான், அறிவுரை சொல்லுவான். கேட்கறதுக்கே நமக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும், இப்படி அறிவாளியான். ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் இவன் எப்படி இருக்கணும்? அடுத்தவனுக்கு சொல்றான், இவன் படிச்சிருக்கான், அப்ப அவன் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நான் எல்லாருக்கும் அறிவுரை சொல்றேன், நான் எல்லாருக்கும் புத்தி சொல்றேன், நான் எல்லாம் படிச்சிருக்கேன், நான் எப்படி இருக்கணும்? முன்மாதிரியா இருக்கணும் இல்லையா? அதுக்கு சம்பந்தம் இல்லாம நடந்துக்கிட்டா நான் உண்மையான அறிவுடையவனா? அப்ப நான் படிச்ச படிப்புனால என்ன பயன்? நான் சொல்லக்கூடிய போதனை அறிவுரைனால என்ன பயன்? எல்லாமே வீண். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையாரில். நான் சொல்றதெல்லாம் ஊருக்கு தாண்டா, எனக்கு இல்ல அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய தப்பு இல்லையா? நீ முதல்ல திருந்தணும். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பேன், என் குற்றமாகும் இறைக்கு என்று வள்ளுவன் ஏற்கனவே முதல்ல சொல்லி இருக்கிறாரு. ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கலந்தும் அலறு. இந்த அலறு என்று சொல்லக்கூடியது ஒரு சேற்று நிலம், ஒரு நரகம் மாதிரி. அது ஒரு பெரிய அலறு, சேற்று நிலம். என்னங்கய்யா? அது துன்பம் மிக அதிகமா நரக வேதனைடா சொல்றோம் இல்லையா? அந்த எவ்வளவு பெரிய சொல்லாட்சியை பயன்படுத்தி இருக்கிறாரு பாருங்க. அது சோகம், பிரச்சனை, துன்பம் எல்லாமே நரகம் தானே. ஒட்டுமொத்தமான கலவை எல்லாமே சேர்ந்தது. இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாம் சொர்க்கத்துக்கு கொண்டு வந்துடலாம்.
இல்லையா? வாழும் போதே சொர்க்கம் நரகம் நம்ம போய் இறந்ததுக்கு அப்புறம் போய் பார்க்க வேண்டியதில்லை. வாழும் போதே நமக்கு தெரியும் ஒருவன் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சிறப்பாக நிறைவாக இருக்கிறானா சொர்க்க வாழ்க்கையிடாது. எப்போ பார்த்தாலும் வேதனை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் துன்பம், எப்போ பார்த்தாலும் கவலை, எப்போ பார்த்தாலும் சந்தேக புத்தி, அது நல்ல வாழ்க்கையாது? அதுதான் நரக வேதனை இல்லையா? வாழும் போதே சொர்க்கம் நரகத்தை நம்ம கண் கூட பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில இதை அவர் சொல்லுகின்றார். எப்படின்னு, அறிவற்றவன் தன் செயல்களால் எக்காலத்திலையும் நரக வேதனை தான் அவனுக்கு சேத்துல சிக்கி இருப்பதை போலவே நலம் பெற மாட்டான், துன்பத்திலேயே அவன் இருப்பான், அவனுக்கு அவனே தீங்கிழைத்துக் கொள்வான் என்று சொல்லுகின்றார். அவன் எப்படிப்பட்டானா, ஒன்னா பொய்ப்படும் அல்லது புனை பூணும் விலங்கிடப்படும். புனை பூணும், புனைன்னா விலங்கு, கைக்கு விலங்கு மாட்டக்கூடிய நிலை, ஜெயிலுக்கு போற சூழல் கூட வந்துடும் அவனுக்கு. ஒன்னா பொய்யானதா போயிடும், எல்லாம் பாழா போயிடும், குற்றமாகவும் முடியும். குற்றம் வந்தா தானே ஜெயிலுக்கு போற சூழல் வரும். அப்போ பொய்ப்படும் ஒன்றோ புனை பூணும் கை அறியா பேதை வினை மேற்கொளின். வினை என்று சொல்வது செயல். ஒருத்தருக்கு அறிவற்றவன் செய்யக்கூடிய செயல் ஒன்னா துன்பத்துல போய் முடியும் அல்லது குற்றமா போய் முடிந்து அவனுக்கு துன்பத்துல இழைந்து விடும் என்று சொல்கின்றார். அதை போலவே ஏதிலார் ஆற தமர் பசிப்பர் பேதை பெரும் செல்வம் உற்ற கடை. சில பேர் பாருங்க, நல்ல பெரிய பணக்காரனா இருப்போம், நம்மளே எத்தனை பேர் பார்ப்போம், எல்லாருக்கும் கொடுப்போம். அவங்கிட்ட போய் அவனை நல்லவர் வல்லவர் அப்படி எதை சொன்னாலும் எல்லாரும் கொடுப்பான். அவன் கூட இருக்கிறவன், அவனுக்காக உழைக்கிறவன், அவனுடைய சொந்தம் பந்தம், அவனுடைய தாயும் பிள்ளைகளுக்கு 5 பைசா செலவு பண்ண மாட்டான். பார்த்திருக்கிறோம் அந்த மாதிரி. அதாவது வர கஞ்சனா இருப்ப கொடுக்க மாட்டான். ஏதிலார் ஆறுவாங்க. ஏதிலார்னு அடுத்தவர்கள், மற்றவர்கள். ஏதிலார் ஆற தம்முடையவர்கள் பசித்திருப்பர். யாருக்கு கொடுக்கணும்? முதல் கடமை யாருக்கு? தன் கூட இருப்பவர்கள் தானே. ஒரு நல்ல வசதி வாய்ப்பு வரும்போது தன்னுடைய மனைவி, தன்னுடைய தாய் தந்தை, தன்னுடைய குழந்தைகள், தன்னை சுற்றி இருப்ப சகோதரர்கள், இவங்களுக்கெல்லாம் உதவணும் இல்லையா? உதவி மனப்பான்மை ரொம்ப முக்கியம். முதல் கடமை யாருக்குன்னா தன்னை சார்ந்தவர்களுக்கு, சுற்றி இருப்பவர்களுக்கு. நீ ஊருக்கெல்லாம் நான் கொடுப்பேன், ஆனா எங்கூட இருக்கணும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா பேதையுடைய செல்வம் நிறைய வந்தா அறிவற்றவனிடம் சேரும் செல்வம் இப்படித்தான் இருக்கும், அடுத்தவனுக்கு பயனுள்ளதா இருக்கும், அவன் கூட இருக்கவனுக்கு எதுவுமே கிடைக்காது என்பதை அன்றே சொல்லி இருக்கின்றார். ஆமா, அடுத்தவனுக்கு செல்ல பால் எல்லாம் செய்வான், வேணு சோறு தண்ண மாட்டான், சோறு பொங்குறது காசு கொடுக்க மாட்டான். எதுக்கு உனக்கு பணம்? சும்மா இருக்க மாட்டேங்குது. அவன் ஊருக்கே சாப்பாடு அன்னதானம் போட்டு வருவான். வீட்டுல இருக்கணும் பார்த்தாக்கா, என்ன உனக்கு தினம் காசு செலவு கேட்கிற, சோறு இது பண்ணிட்டு இருக்கிறது சாப்பிட்டு சும்மா இருக்க மாட்டேயாம இருக்கு. அந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையா இருக்கு. புரியுதா எந்த மாதிரி வேதனைகள் வருதுன்னு? இதை போல தொடர்ந்து சொல்லுகின்றார். மையல் ஒருவன் கலித்தற்றால் பேதை தன் கையொன்று உடைமை பெறின். அறிவிலி அல்லாத அறிவிலிதான் அந்த பேதைமை இல்லையா? அறிவிலியிடம் வந்த செல்வம் பித்து பிடித்தவன் மது அருந்தி மயங்கியது போல. ஏற்கனவே பைத்தியக்காரன் அவன் மது அருந்தனா எப்படி இருப்பான்? அதை போலதான் அறிவில்லாதவன் செல்வம் சேர்ந்தா அந்த செல்வம் இந்த நிலையில தான் இருக்கும் என்பதை அவர் சொல்லுகின்றார். நம்ம யாருக்கு எதிரி, வேற வழி இல்லை, அவங்ககிட்ட போய் சேர்ந்தது. அவனும் பயன்படுத்த மாட்டான், அல்லது பயன்படுத்துறது வீணா போகும். ஏதோ பிறருக்கு காயப்படுத்துவதை போல தேவை இருக்கிற இடத்துக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. அதை போல அவர்களுடைய வாழ்க்கை அமையும். அதான் அவர் சொல்லுகின்றார். சரி, அப்படிப்பட்ட ஒரு அறிவிலி, ஒரு பேதை நம்ம கூட நண்பரா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எத்தனையோ பேர் நம்ம பாக்குறோம், பழகுறோம், நண்பர்கள் இருக்கலாம், வெளியில இருக்கலாம், எதிர் இல்லையா? அதை போல ஒரு நிலையில நமக்கு ஒரு பேதை நமக்கு நண்பனா வந்துட்டான், நண்பனா இருக்கான்னு வச்சுங்க. உண்மையான நண்பர், உண்மையான தோழி ஏதாவது ஒரு சூழலில் நம்மை விட்டு விலகி போனால் நமக்கு என்ன ஆகும்? மனசு வருத்தமா போயிடும், கஷ்டமா போயிடும். உண்மைதானே? ஆனால் இந்த பேதை நம்மை விட்டு விலகி போனா அது கஷ்டமா இருக்காது, துன்பம் வராது, அதை கண்டுக்க மாட்டோம். நம்ம புரியுதா? பேசி சிரிப்போம், ஆனால் அதை நினைத்து வருத்தப்பட மாட்டோம் இல்லையா? அதுதான் சொல்ல பெரிது நினைவு பேதையார் கேண்மை. எவ்வளவு மகிழ்ச்சி தருமாமா அறிவில்லாதவனோட நட்பு. பேதையார் கேண்மை, கேண்மைனா நட்பு, சரியா? பெரிது இனிதாமா, ரொம்ப மகிழ்ச்சி, நிறைவானது, சந்தோஷத்தை கொடுக்கும்னு வள்ளுவர் சொல்றாரு. ஏன்னா அறிவில்லாதவனோட நட்பு எப்படிப்பா சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை தரும், இனிதாக இருக்கும்?
ஏன்னா பிரிவின் கண், அவன் பிரிஞ்சு போகும்போது பீழை தருவதில் குற்றம் வருத்தம் எழுதிக்கலாம். பிரிவின் கண் பீழை தருவதொன்றில், ஏனென்றால் அவர் பிரியும் போது நமக்கு துன்பம் நேர்வதில்லை. அதை நினைச்சு நம்ம கவலைப்படுறதும் இல்லை. எத்தனையோ பேர் நம்ம பாக்குறோம், அதை ஒண்ணு பெருசாவும் நினைத்துக் கொள்வது. ஏனென்றால் அந்த நட்பு அறிவியலினோட நட்பு இனிமையானதுதான். பரவாயில்ல, அவன் போனா போயிட்டு போறான். ஆனா உண்மையான நட்பா இருந்தா மனசு வலிக்கும். நினைச்சு நம்ம ஏங்குவோம், கவலைப்படுவோம். அது போலதெல்லாம் இருக்கும். கலாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகழ். சான்றோர் குழாம், நல்லவர்கள், கல்வியாளர்கள், சான்றோர் சபை, பெரியவர்கள், அறிவுடையவர்கள் நிறைந்து இருக்கும் ஒரு சபையில் அறிவில்லாதவன் நுழைவது எப்படின்னு சொன்னா, கால் கழுவாமல் ஒரு அசுத்தத்தை மிதித்து விட்டு கால் கழுவாமல் அந்த படுக்கையில யாராவது காலை வைப்பாங்களா? அது எவ்வளவு பெரிய அறிவற்ற தன்மை தானே. அதை போன்றது என்று சொல்லுகின்றார் ஊமை காட்டு. கலாக்கால் பள்ளியுள் வைத்தற்றால், பள்ளின்னா உறங்க போற இடம், தூங்க போற இடம் இல்லையா? நாங்க பெட்டு தானே நம்மளுடைய இதுல. அதை அசுத்தமானப்போ உறங்க போகும்போது கை காலெல்லாம் நம்ம கழுவிட்டு சுத்தத்தோட தானே போறோம். ஏன்னா நம்ம படுக்கையில தூய்மையா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். உள்ளமும் தூய்மையா இருக்கணும், நம்மை சுற்றி இருக்கும் இடமும் தூய்மையா இருக்கணும். அதை அறிவற்றவனுடைய செயல்பாடு அசுத்தத்தை தருவதை எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, அதை போல சான்றோர்கள் நிறைந்த சபையில் இந்த கல்வி அறிவற்றவர்கள், பேதையர்கள் நுழைவது தவிர்க்கப்பட வேண்டும். அது வந்தா நல்லா இருக்காது என்பதை இந்த குறள் மூலமாக சொல்லுகின்றார். அடுத்தது, ஏனென்றால் அறிவு அற்றவர்களை சொன்னவர் தான் அடுத்தது என்ன சொல்ற, அற்பமான அறிவு, அற்பத்தனம், புல்லறிவு என்று சொல்லுகின்றார். அறிவு உயர்ந்ததுல புல்லறிவு என்று சொல்லுகிறார். அடுத்தது புல்லறிவாண்மை, அடுத்த அதிகாரம். புல்லறிவாண்மை என்று சொல்லும் போது நமக்கு அற்ப அறிவு கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய தன்மை என்ன என்பதை இந்த அதிகாரத்தின் மூலமாக அழகுபட எடுத்து எம்புகிறார். எது அறிவின்மைன்னு கேட்கிறார், அதுல எது பெருசு என்று கேட்கிறார். அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிதின்மை இன்மையாய் வையாதுலகு. இன்மையுள் இன்மை, இன்மைனா வறுமைன்னு வச்சு, வறுமைதான், இல்லாத நிலை வறுமை தானே, வறுமை என்று பொருள் எழுதிக்கிறேங்க. இன்மையுள் இன்மை எது, வறுமையில வறுமை எது? ஒரு கேள்வி வள்ளுவரே தொடுக்கின்றார். இன்மையுள் இன்மை எதுன்னு சொன்னா அறிவு இன்மை, அறிவு இல்லாத தன்மைதான். அதான் கொண்டு வந்தார், எடுத்த உடனே சொல்லிட்டார். அறிவு இன்மைதான் இன்மையுள் இன்மை. பிரிதின்மை, மற்ற இல்லாதது எல்லாமே ஒரு பெருசா உலகம் ஏத்து நினைச்சுக்காது. எது போனாலும் காசு பணம் இல்லையா சம்பாதிச்சுக்கலாம், படிப்பறிவு இல்லையா படிச்சுக்கலாம், உன்னுடைய ஆடை இல்லை இல்லையா போய் வாங்கிக்கலாம். மற்றது இல்லாதது இல்லைன்னு நினைக்க மாட்டோம், வாங்கிக்கொள்ளலாம். அறிவு இல்லாம போயிட்டா அது பெரிய இழப்பு என்று இந்த குறள் மூலமாக சொல்லுகின்றார். சொன்னவர் தான் அறிவிலான் நெஞ்சு வந்து ஈதல் பிரிதியாதும் இல்லை பெருவான் தவம். பாருங்க, அறிவு இல்லாதவன், அறிவு அற்றவன், காசு பணம் இருக்குது அவன்கிட்ட, அறிவு இருக்கிறவனுக்கு எதிர்பாராம போய் அவன் ஒரு சூழல் இவனுக்கு கொடுக்கறான். இந்த அப்படி ஒரு 50,000 நீ வச்சுக்கோ, 1,00,000 வச்சுக்கோ, எதையாவது ஒன்று கொடுக்குறான்னு வச்சுங்க. எச்சில் கையால கூட காக்காயை விரட்ட மாட்டான். சில பேர் சொல்லுவாங்களே கஞ்ச பையன் பிறகு, ஆனா வசதியானவன் அவன்கிட்ட காசு பணம் நிறைய இருக்கு. அவன் திடீர்னு ஒருத்தர் தான தர்மம் கொடுக்குற மாதிரி ஒருத்தருக்கு பார்த்து இந்த வச்சுக்கோன்னு கொடுக்குறான். இது எப்படி சாத்தியம்? இதை அவன் கொடுக்கற மனசு இல்லாதவன், அறிவில்லாதவன், கொடுக்கிற மனமே இல்லாதவன் தானம் பண்ணியிருக்கான். இது எப்படி சாத்தியம் என்று கேட்டால், அந்த தானம் பெற்றவனுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியத்துல இவனுக்கு இது வரணும்னு இருக்கு. அது இவன் மூலமா வருது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. பிரிதி ஒன்றும் இல்லை, பிரிதி யாரும் இல்லை, பெருவான் தவம். அவன் ஏதோ தவம் செஞ்சிருக்கிறான், இன்னைக்கு இது இவனுக்கு கிடைக்கணும்னு இருக்கு விதி. அது எப்படி கிடைக்கணும்னா இவன் மூலமா கிடைக்குது, அவ்வளவுதான். நீ அப்படி நினைச்சிட்டு போ. அவன் ஒண்ணும் பெரிய புண்ணியம் செய்யறதுக்காக கொடுக்கல, அவன் ஏதோ கொடுத்தான், ஆனா இவன் செஞ்ச நல்ல நேரத்துக்கு இவனுக்கு இது கிடைத்திருக்கிறது என்பதுதான் பொருள். அறிவிலான்
அறிவு இல்லான் நெஞ்சு உவந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆனந்தமா உவகையோடு ஈதல் கொடுக்கிறது என்னன்னா அது அவனுக்கு செஞ்ச தவம் அவனுக்கு கிடைக்குது. அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். அறிவிலார் அறிவு இலார் தாம் தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அரிது. இந்த அறிவு இல்லாதவன் பீழிக்கும் பீழை செய்யக்கூடிய துன்பம் இருக்குது, அவனுக்கே அவன் பண்ணிக்குவான். அந்த துன்பம் எப்படி இருக்கும்னா செருவார் என்ன பகைவர், பகைவனுக்கு செய்யற தீங்கை விட அதிகமா இவனுக்கே அவன் செய்து கொள்வான் என்று சொல்லுகின்றார். அறிவில்லாதவர் தமக்கு தாமே ஏற்படுத்தி கொள்ளும் தீங்கு பகைவர்கள் கூட இவனுக்கு செய்ய முடியாது, அதை விட அதிகமா இவனே இவனுக்கு செஞ்சுக்குவான். அந்த அளவுக்கு காயப்படுத்திக் கொள்வான் அறிவற்ற தன்மையினால் என்று சொல்லுகின்றார். வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒன்மை உடையம் யாம் என்னும் செருக்கு. அறிவின்மை என்பது எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும், என்னை போல யாரும் இல்லை, நான் தான் சிறந்தவன், அடுத்தவன் சொல்றதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவனுக்கு அவனே மாலை போட்டுக் கொள்வது, அவனே தன்னைத்தானே மிகைப்படுத்திக் கொள்வது, தன்னைத்தானே வியந்து கொள்வது, தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது, அது உண்மையான அறிவுடைமை கிடையாது. ஏனென்றால் அது வெண்மை, ஒண்ணுமே இல்லாத தன்மை அது. அது என்று வள்ளுவர் மிக சொல்லுகின்றார். அறிவின்மை என்பது எல்லாம் தெரிந்தவன் என்று எண்ணிக்கொள்ளக்கூடிய ஆணவத்தை குறிக்கும் இல்லையா. நம்ம அப்படியே அவன் தான் நினைச்சுக்குவான் அப்படி எனக்கு எல்லாம் தெரியும் என்று. ஆனா உண்மையான அறிவுடையவன் நாளும் கற்றுக்கொண்டிருப்பான். ஒவ்வொருத்தருகிட்ட ஒரு செய்தி இருக்கும், ஒரு செய்தி உங்ககிட்ட இருக்குதுன்னா அதுல இருந்து நான் கற்றுக்கொள்ளலாம். எல்லாரையும் நமக்கு தான் எல்லாம் தெரியும், நம்மை விட தெரியாதது எத்தனையோ பேர் தெரிந்தவர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரிடம் இருந்தும் ஒரு தகவலை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். கல்லாத மேற்கொண்டொழுகல் கசடர வல்லதோ ஐயம் தரும். கல்லாத ஒருவன், கல்வி அறிவில்லாத ஒருவன், படிப்பறிவில்லாத ஒருவன் எல்லாம் தெரிந்தவனை போல சபையில் பேசுவது எப்படி இருக்கும்னு சொன்னா அதை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட கல்வி அறிவு இல்லாதவன் தான் உண்மையாகவே ஏதாவது தெரிஞ்சுட்டு 2 வார்த்தை 2 புக்கை படிச்சுட்டு சொன்னாலும் அது மேலே நமக்கு சந்தேகம் வந்துடும். இவன் ஏற்கனவே சுத்துற ஆளாச்சு, ஏற்கனவே உருட்டுமோ சொல்றேன் இல்லையா. சரி சில பேர் பேசிக்கணும் பின்னாடி நம்ம சொல்லுவோம், என்ன பொய் சொல்றேன்னு அர்த்தம். நல்ல கதை விடணும், நல்ல தெரியுது நமக்கு. சொல்லுமா சொல்லு நீ நல்லா அப்படிங்கிறோம். ஏன் நம்ம கூட இருக்கணும் தெரிஞ்சிருது இவன் பொய் சொல்றான் என்று. நேரடியா முகத்துக்கு சொல்லாம அவன் சொல்லுகிறான். ஆனால் அந்த பொய் சொல்பவன் தொடர்ந்து அந்த வழக்கத்தில் இருப்பவன் உண்மையாலுமே உண்மையை சொன்னாலும் நம்ப முடியாம போயிரும் இல்லையா. ஆகவே நல்லதை சொல்லுங்க, தெரிந்ததை சொல்லுங்க, அறிந்து சொல்லுங்கன்னு சொல்லுகிறார். மிக முக்கியமானது. அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம்பயின் குற்றம் மறையாவழி. தம் குறைகளை நீக்காமல், தன் குற்றம் நீக்காமல் பழியை மட்டும் நீக்க நினைப்பது அது புல்லறிவு. முதல்ல நம்மளுடைய தவறையும் நீக்கிடணும். நம்ம கிட்ட எதனா மனிதர்கள் தானே, நம்ம தெரிந்தும் தெரியாமல் நம்ம செய்த தவறுகள் பிழைகள் இருந்தா அதையும் நீக்கிடணும். ஆனா அதே சமயத்துல பள்ளி மட்டும் நமக்கு வரக்கூடாது. அவன் சொல்றான்னா அந்த பள்ளி நீக்குவது தவறு இல்லையா, அதை நாம் பார்த்து விட்டு நம்ம அதை செய்யணும். பள்ளி வராமல் இருப்பதுன்னு சொன்னா பள்ளியை மட்டும் நீக்குவது புல்லறிவு. நம்ம கிட்ட உள்ள குற்றத்தையும் நாம் நீக்கிவிட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெரும் நிறை தானே தனக்கு. நட்பண்பு இல்லாத அறிவு அற்றவன் தனக்கு தானே பெரும் துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்வான். இதுதான் உலகியல் மிக அழகாக புல்லறிவாண்மை சொல்லுகின்றார். அவன் மட்டுமல்ல, அப்படிப்பட்டவன் அவன் யாராவது சொன்னா அதை கேட்டு நமக்கு இன்னொரு அறிவு இருக்கும் இல்லையா, சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. தானாகவும் ஒரு சிந்திச்சு நல்லது என்ன செய்யணும் செய்ய மாட்டான். தொலைஞ்சு போட்டு இன்னொருத்தர் சொல்றாங்க நல்லது வேணும், இது செய்யாதப்பா இதை செய்யணும்,
ஒருத்தன் சொன்னா அதையும் கேட்க மாட்டான். ஏவவும் செய்கலான், ஒருத்தர் ஏவுகிறார்கள், இப்படி செய் அப்படி செய்யன்னு, அதையும் கேட்க மாட்டான். தான் தேரான், சரி விடு, அவன் சொன்னதை கேட்க மாட்டேன், நீ சொந்த புத்தி இருக்குது இல்லையா, அப்படியாவது நல்லதை யோசிச்சு செய்யலாமே, அதுவும் செய்ய மாட்டான். அதையும் செய்ய மாட்டேன் இதையும் செய்ய மாட்டேன்னா உன்னை வச்சுட்டு என்னடா பண்றது? அந்த உடலில் இருக்கும் உயிரானது ஒரு நோய்ங்கிறார் வள்ளுவர். எப்போ வரைக்கும்? அவன் இந்த உயிர் அவனை விட்டு போற வரைக்கும் இந்த நோய் தான் அவனுக்கு. திருந்தவே மாட்டாங்க. திருந்தாத ஜென்மங்கள் சொல்றேன் இல்லையா, சி நீ எல்லாம் இருந்து என்னடா பிரயோஜனம் சொல்லணும், அதை போல திருத்த முடியாது. ஆக அதை ஒரு நோய் என்று வள்ளுவர் படம் பிடித்து காட்டுகிறார். ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஓர் நோய் என்று அவர் சொல்லுகின்றவர் தான் சொல்லுகின்றார். காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. காணாதான் காட்டுவான். சில பேரெல்லாம் பார்த்தா அவன் தன்னை மிக பெரிய உயர்ந்த ஒரு ஞானம் பெற்றவனா நினைச்சுக்கிறான். அப்படியே இறைவனோட இது நேரடியாக இவனுக்குள்ள வந்து இறங்கினது போலவும் அவர் சிரிக்கிறார். ஐயா துரைசாமி, இறைவனுடைய அருள் இறங்கினது மட்டும் இல்ல, இவன் இறைவனாவே இவனை பாவிச்சுக்குவான். அது அதை விட கொடுமை. இறைவனோட அருள் இறங்கி தொலைட்டு என்னமோ பண்ணி இருக்கட்டும், போகட்டும், என்னமோ ஆகட்டும், இவன் தன்னை மற்றவர்களை அருள் பாலிக்க வந்த பிரம்மாட்சம் பெற்றவன் போல தன்னை நினைச்சு எத்தனையோ பேர் நம்ம பாக்குறோம் இல்லையா? நம்ம யாரையும் பேர் சொல்ல வேண்டியது இல்லை, நம்ம பாக்குறோம். சாமியார்கள் நம்ம எத்தனையோ பேர் போலி சாமியார்கள், போலியாக இருக்கிறார்கள். ஆனால் நல்லா பாருங்க, இதை நம்ம நினைச்சு பாருங்க. கடவுளை பத்தி நம்ம பேசுறோமே, கடவுளை பத்தி பேசும்போதே நம்ம என்ன தகவல் முக்கியமான கடல்னா என்ன? கடத்தல். அதான் அந்த நாடு விட்டு நாடு போறோம், கடல் கடந்து போறதுனாலதான் அதற்கான உரிமை சீட்டை கடவு சீட்டுன்னு சொல்றோம். பாஸ்போர்ட்டுக்கு கடவு சீட்டு. ஏன்னா அது கடந்து போவதால், நாடு விட்டு நாடு, கடல் கடந்து நம்ம கடந்து போவதால் கடவுங்கிறோம். கடை என்ற சொல் கடத்தல் என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துதல், கொண்டு செல்லுதல் இல்லையா? சரியான வழியில கடத்தலாம், தவறான வழியில கடத்தக்கூடாது. அந்த கடத்தல் வேறு இல்லையா? சட்டத்துக்கு புறம்பா கடத்தல் சொல்றோம். ஆனா கடத்தல் என்ற சொல்லினுடைய சரியான பொருள் வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு என்று செல்லுதல். சரியா? அந்த கடை என்ற சொல்ல கூட்டல் எந்த பக்கம் போறது? இங்க இருந்து வெளியில போறோம், இங்க இருந்து அந்த புறம் போறோம், இந்த புறம் இப்படி போறோம் இல்லையா? இது அந்த புறம், அந்த புறத்துக்கு போறதுன்னு வேற நினைச்சுக்காதீங்க, அது அந்த பகுதி அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ வெளிப்பகுதிக்கு புறம், உள்ளதா அகம், புறம் அகம், அகம் புறம் சொல்றோம். அகம்னா உள்ள, புறம்னா வெளியே. அப்போ கடை பிளஸ் உள், கடை பிளஸ் உள் சேர்த்து சொல்லுங்க. கடை பிளஸ் உள், கடவுள். கடவுள் எங்க இருக்கிறான்? உள்ள இருக்கிறான். அதை சரியாக உணர்ந்து கொண்டால் உனக்குள்ள இருக்கிற செயல் ஆற்றல், இயக்க ஆற்றல் உன்னை வடிவமைக்கும், உன்னை செயல்படுத்தும், உன்னை வழி நடத்தும். உன் மனம் உனக்கு சொல்லும். நீ சிறிது நேரம் வந்து பிரச்சனையில இருந்தேன்னா கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இறைவனை நினைச்சு நீ பேசாம இரு. உன் மனசுல உனக்கு தோணும், மனம் சொல்வதை கேள், அதுதான் உண்மை, அதுதான் இருக்குது. உள்ளுக்குள்ள இருந்து வழி நடத்துவாங்க. ஆனா சில பேர் என்ன பண்றான்? மக்களை ஏய்ப்பதற்கு, மக்களை ஏமாற்றுவதற்கு தன்னை அழகுபடுத்தி, தன்னை மிகைப்படுத்தி, தான் இறைவனின் அவதாரம் போல வந்து பிரதிபலிக்கிறாங்க. அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவன் உண்மையான இறைநிலையை பார்த்தே இருக்க மாட்டான். பார்த்திருப்பானா? காணவில்லை. காணாதான் காட்டுவான். இறைவன் இப்படித்தான் இருக்கிறான், இறைவன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான், இறைவன் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறான், அவர் சொல்றதை கேளுங்க, நான் சொல்றேன், இறைவன் என் மூலமாக இதெல்லாம் இன்னும் ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? புரியுதா? காணாதான் காட்டுவான் தான் காணான். அவனுக்கு தெரியாது, அவன் பார்க்கவே இல்லை, பார்த்தாதானே சொல்ல முடியும். ஒருவேளை பார்த்திருந்தான்னு வச்சுக்கோங்க, வாய் மூடிரும், சொல்ல மாட்டான். சரியா? காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றான்.
சரியா? என்ன அழகா வள்ளுவன் சொல்லியிருக்காரு இல்லையா? வள்ளுவருக்கு உண்மையில ஒரு அழகான ஒரு பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. அடுத்தது பாருங்க எப்படி சொல்லி முடிக்கிறாருன்னு. உலகத்தார், உலகத்தில் உள்ள எல்லாருமே உண்டுன்னு சொன்னா இவன் என்ன சொல்லுவானா, அப்படிதெல்லாம் கிடையாது, எப்பவுமே எதிர்த்து பேசுறது. ஏங்க அந்த இடத்துல போகக்கூடாதுடா, போனா அந்த இடத்துல வேண்டாடா, அந்த இடத்துல சரியில்லடா, ஏன் சரியில்லை, அதை செய்யக்கூடாதுடா, செஞ்சா அந்த இடத்துல என்னமோ சொல்றாங்கப்பா, அந்த இடத்துல இருக்கு, அந்த இல்ல எனக்கு தெரியும், இவனே சொல்லிக்கிறது. ஏன்னா புரியுதா? அப்போ உலகத்தார் உண்டு என்பது இல்லைன்னு சொல்லுவான், எப்பவுமே எதிர்மறை. உலகத்தார் உண்டு என்பது இல்லைன்னு சொல்பவன் எப்படி ஏற்பட்டான்னு சொன்னா, வையத்து இந்த உலகத்துல அழகையாய் வைக்கப்படும். இதோட முடிச்சு. அழகை என்று சொல் பேய் என்று பொருள். பேய் இருக்குதா இல்லையா நமக்கு தெரியாது, நீங்க எழுதிக்கிடுங்க. அழகை என்ற சொல்லுக்கு வந்துட்டு பேயாக, அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அருவமாக, நம்ம இல்லாத ஒன்றை அச்சுறுத்தல் கூடியதவன் நம்ம வச்சுக்கலாம். வள்ளுவர் பேயை பற்றி சொல்லி இருக்கிறாரா? இந்த குறள் இருக்குதுமா. அழகை என்ற சொல் வந்துட்டு பேய் என்று சொல்லக்கூடியவர். அழகையாய் வைக்கப்படும் என்ற குறள் வந்து 3 இடத்துல வள்ளுவர் சொல்லியார் இல்லையா? 3. ஒண்ணு வந்துட்டு தெய்வத்தால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லுகின்றார். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மத்தையான் செத்தாரில் வைக்கப்படும், மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். ஒண்ணு இது இந்த இடத்துல ஒண்ணு. 3 முதல்ல இந்த இடத்துல 4 இடத்துல வந்துட்டு வைக்கப்படும் என்று சொல்லக்கூடிய இடத்துல சொல்லுகின்றார். ஒவ்வொரு குறளுமே ஒரு ஆழமான பொருள் பொதிந்த குறள் மணிகள். இதெல்லாம் உலகத்தார் உண்டு என்று கூறுவதை இல்லை என மறுப்பவன் பேயாக கருதப்படுவான் என்று புல்லறிவை பற்றி சொல்லுகின்றார். அடுத்த அதிகாரம் மாறுபட்டு நடப்பது, இகல். அந்த அதிகாரத்தை நாம் பார்ப்பதற்கு முன் சிறிது நேர இடைவெளி. உங்களுக்காக தேநீர் காத்திருக்கிறது. சிற்றுண்டியுடன் தேநீர் பருகி அனைவருக்கும் மீண்டும் குறள் வணக்கம், தமிழ் வணக்கம். இன்றைய 22வது திருக்குறள் நுண்பயிற்சி வகுப்பு, தொடர் வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இடைவேளையின் பிறகு தொடரும் வகுப்பு. ஒரு மன நிறைவு. இன்று மாணவ செல்வங்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. பொதுமக்கள் அளவுலையும் வந்து அனைவரும் பங்கேற்றதில் பெரும் மகிழ்ச்சி. இதில் இன்னும் சிறப்பாக குறள் பயிற்சி வகுப்புக்காக கூடலூர் மாவட்டத்தில், நீலகிரி மாவட்டத்தில் இருந்து, கூடலூர் பகுதியில் இருந்து வருகை தந்திருக்கிற பெருந்தகைகள் இங்கு 3 வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம், வாழ்த்து தெரிவிக்கலாம். நம்ம அந்த வாகை துரைசாமி ஐயாவுடைய அன்பு நண்பர்களாக அவருடைய அழைப்பின் பேரில் வருகை வந்திருக்கிறார்கள். ஐயா உங்க பேருங்க ஐயா? துரை அமுதன் என்று ஒரு பெருந்தகையும், ரமேஷ் ஐயா அவர்களும், ஜனார்தனன் ஐயா அவர்களுமாக 3 இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இப்போது நம்ம தொடரும் வகுப்பில் உணர்வால், பழக்கத்தால், நட்பால், உறவுகளிடமாகட்டும், சுற்றுப்புறத்தாரிடமாகட்டும், வெளி உறவு என்று சொன்னால் வெளிப்பகுதியில் புறத்தில் கிடைக்கும் உறவுகளாகட்டும், நாம் உணர்வாலும் உள்ளத்தாலும் ஒன்றுபட்டு இருக்கும் வரைதான் அது நலம் தரும், நன்மை தரும், பயன் தரும். அது நமக்கு இணக்கமாக இருக்க வேண்டும். எந்த இடத்தில் இணக்கம் இல்லாது போகிறதோ, எந்த இடத்தில் இணக்கம் தவறி பிணக்கம் ஏற்பட்டு விடுகிறதோ, அந்த பிணக்கம் நிறைவில், அது முடிவில் சுணக்கத்தில் சென்று முடிந்துவிடும். அது மாறுபட்ட நிலைப்பாட்டால் வரக்கூடியது. இகல் என்று பொருள். அதற்கு நேரடியாக பொருள் கொள்ளாமல் மாறுபட்ட பொருள் கொள்வது இகல், மாறுபடுதல் என்று பொருள். அந்த மாறுபாடு கொண்ட நிலையை இகல் என்ற அதிகாரத்தின் மூலமாக 86வது அதிகாரத்தில் நமக்கு வள்ளுவ பேராசான் மிக அழகாக அமைச்சியல் என்ற இயலின் மூலமாக படம் பிடித்து காட்டுகின்றார். ஆட்சியாளர்களுக்கான தகவல் எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்த பெருந்தகை
இப்போது அமைச்சர் பெருமக்கள் இல்லாமல் ஒரு மன்னன் தனியாக ஆட்சி செய்ய முடியாது. இது அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட கருத்தானாலும் நடைமுறை காலத்திற்கும் அது பயன் தருவதாக இருக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போது வாழ்ந்த ஒரு சூழல், வாழ்வியல், மனிதர்களுடைய நிலைப்பாடு, பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம் எல்லாம் எப்படி இருந்தது, அப்போது பயன்படுத்தப்பட்ட நிலை, அப்போது இருந்த நிலையெல்லாம் ஆட்சியில் மன்னர்கள் இருந்தார்கள். மன்னர் ஆட்சி நடைபெறும். வலு கொண்டவன் தலைவனாகவும் இனக்குழு தலைவனாகவும் தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டு ஆட்சி புரிந்தார்கள். ஆட்சியாளர்களுக்கு சொல்லப்பட்ட கருத்தாக நமக்கு செய்திகள் கிடைக்கிறது. ஆனால் இந்த காலத்தில் ஆட்சி என்பது இல்லை, மன்னர் ஆட்சி இல்லை. இப்போது மக்கள் ஆட்சி. மக்களால், மக்களுக்காக, மக்களே ஏற்படுத்தி கொண்ட ஆட்சி தான் மக்களாட்சி. அதுதான் நேற்று முன்தினம் நம்ம 26ஆம் நாள் குடியரசு தினம், 77வது குடியரசு தின விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடினோம். ஆக சிறப்பாக கொண்டாடக்கூடிய இந்த நிலை மன்னர் இல்லாத காரணத்தால், மன்னரின் சார்பாக மக்களால் மக்களே தேர்ந்தெடுத்து கொண்டதால், மக்களின் தலைவர், மக்களின் நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்கள் தலைவரின் பொறுப்பில் அமர்ந்து ஆட்சி செய்கிறார்கள். அதில் முதல் நிலையில் இருப்பவர்கள் முதன்மை அமைச்சராகவும், அவருக்கு துணையாக இருப்பவர்கள் அமைச்சர்கள் குழாம் என்று சொல்லப்படும். நாட்டிற்கு, மாவட்டத்திற்கு சென்று சொன்னால் ஆட்சித்தலைவர் இருப்பார், மாநிலத்திற்கு என்று சொன்னால் முதலமைச்சர், நாட்டுக்கு என்று சொல்லும் போது பிரதமர் என்று சொல்லக்கூடிய முதன்மை அமைச்சராக அவர் இருக்கின்றார். இப்படியாக அது ஆட்சிக்கான வடிவமைப்புகள், சட்டங்களை பரிபாலனம் செய்வதற்கு, கல்விக்காக, நீதிக்காக, சமூகத்திற்காக, ஒவ்வொரு துறைக்குமாக, மொழிக்காக, இனத்திற்காக என்று பல்வேறு துறைகள் அமைத்து அந்தந்த துறைக்கும் அமைச்சர்கள் பொறுப்பினை கொடுத்து அவரவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்து அனைத்து பொறுப்புகளையும் மேலிடத்தில் தெரியப்படுத்தி ஆட்சி நிர்வாகம் என்பது அதுதான். இந்த ஆட்சி என்று சொல்வது நாட்டில் மட்டுமல்ல, வீட்டிலும் அதுதான். வீட்டிலும் இருக்கிறது ஆட்சி. வீட்டு தலைவன் தான் முதலமைச்சர், பிரதமர், எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். நிர்வாக பொறுப்பை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நிர்வாக பொறுப்பை உள்துறை ஒன்று இருக்குது, வெளியுறவுத்துறை இருக்கிறது. கல்விக்காக வேண்டி கல்வித்துறை இருக்குது. வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்தா நீதித்துறை இருக்குது. குழந்தைக்கு அடிச்சுக்கும் பிரச்சனை வரும், பல்வேறு இதுக்கு சொந்தம் பந்தம் மாமம் மச்சனை பிரச்சனைகள், நல்லது கெட்டது, இதெல்லாம் தானே வாழ்க்கை. குடும்பம் தான் நாடு, இங்கிருந்துதான் தொடங்க வேண்டும். இதுதான் ஒரு வகையில சொல்ல போனா உலகம் என்று சொல்லும் போது அண்டம் என்று சொல்லுகின்றோம். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது. பிண்டம் என்பது மனித உடல். நீ இந்த உடலை நீ பார்த்தேன்னா உலகத்தை பார்க்கலாம். உலகம் என்பது உனக்குள்ளதான் இருக்குது. இதுதான் நம்ம பார்த்துக்கணும். இதைத்தான் 5ஆக பிரிக்கின்றான். நிலத்தை உலகம் பிரிச்சான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம் என்று 5ஆக பிரித்தான். அதை பஞ்சபூதங்கள் என்று சொன்னான். 5 எலிமெண்ட்ஸ். ஐந்தும் ஒன்னா இருந்து செயல்பட்டாதான் அது செயல்பாடு. ஒன்று பிசகுனாலும், ஒன்று இழந்தாலும், ஒன்று உடைந்தாலும் எல்லாம் பொல பொல பொலன்னு போயிடும். நிலம் இல்லாமல் உலகம் கிடையாது, நீர் இல்லாமல் உலகம் கிடையாது, நெருப்பு இல்லாமல் உலகம் கிடையாது, வானம் இல்லாமல், காற்று இல்லாமல். நீங்க பாருங்க, இதுதான் வாழ்க்கை. உடலுக்குள்ள அதுதான் இருக்கு. நிலமாக என்று பார்த்தால் ஒட்டுமொத்த நிலம் என்பதுதான் உடலினுடைய வெளிப்பகுதி, சுற்று. நம்ம எடுத்துட்டா நிலம், அதை உட்கார்றோம், நிலம் நிலப்பகுதி. உடலுக்கு மேல, உட்கார்றதுக்கு மேல வயிறு, அடி வயிறு, மேல நீர் கோசம், நீரால் சூழப்பட்டு தண்ணி. நிலத்துக்கு மேலதானே தண்ணி இருக்கும், தண்ணி தொங்கிட்டுலாம் இருக்காது, நிலத்துக்கு மேலதான் இருக்கும். அப்ப நீர் கோசம். நீருக்கு மேல வயிறு, நெருப்பு. எதை போட்டாலும் பஸ்பமாக்கிறோம், ஜீரணிக்குது. எதை போட்டாலும் ஜீரணிக்குது இல்லையா, பஸ்பமாக்கிறோம். நெருப்புக்கு தான் அந்த வலிமை, வல்லமை, நெருப்பு. அதுக்கு மேல நுரையீரல், காற்று, சுவாசம் இல்லையா, அது சொல்றோம். அது எத்தனை பிரிவு, அதை நீங்க பார்த்தா அதுல இன்னும் ஆழமா போனா, தியானத்துக்கு போனா, வலது பக்க நாசியிலிருந்து வரக்கூடிய காற்றுக்கு ஒரு பேர் இருக்கு, சூரிய கலை. இடது பக்க நாசியிலிருந்து வரக்கூடிய சுவாசத்துக்கு ஒரு பேர் இருக்கு, சந்திரக்கலை. இதெல்லாம் இருக்கு. உச்சியில சொல்றோம், துரியாதீதம் மேல சொல்றோம். இதெல்லாம் நீங்க உள்ள ஆழம் தியானத்துல போகும்போது அதெல்லாம் பார்க்கலாம். அதை கூட வந்துட்டு வலது பக்கம், நீங்க வலது பக்கம் கை ஊனி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இடது பக்கம் சுவாசம் வரும். நீங்க பாருங்க எந்த பக்கம் சுவாசம் வருது நம்ம கண்டுபிடிக்கலாம். சுவாசத்துக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்கு. இறை ஆற்றல் துணை இருக்கும் போது, அறிவு சார்ந்த நிலை வரும்போதெல்லாம் வலது பக்க நாசியில சுவாசம் வரும். அந்த நேரத்தில் நடக்கும் பெரிய காரியம். கல்விக்கு வெளியில போகும்போது தலைமை பொறுவதில் வரும். பொதுவான காரியம் எல்லாம் வரும்போது இடது பக்க வாசம் வரணும். சுவாசம் இதுல போனாதான் வந்துட்டு நல்ல காரியங்கள் செயல்படுவது. கூழ் சொல்றோம் இல்லையா, அமைதி பெறுவது, சாந்தம் பெறுவதெல்லாம் இந்த பக்கம் தான். நம்ம ஒவ்வொன்றும் நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் எந்த பக்கம் சுவாசம் ஓடிட்டு இருக்குன்னு கூட தெரியாது. ஆழமா பார்த்தா நமக்கு தெரியும் எந்த பக்கம் சுவாசம் ஓடுகிறது என்று. 2 பக்கம் வரும்போது மையப்பகுதியில் அது ஒரு சுவாசத்தின் உச்ச கலை.
அது சொல்றோம். அந்த கண் தான் வெளியில நிறைய பேர் அது அகக்கண் சொல்றோம். அகக்கண் என்ன, 2 கண் வெளியில இருந்து பாக்குறது புறக்கண்கள். புறக்கண்கள் இருக்கலாம், விழிக்கலாம் முடியல, அகக்கண் திறந்தே இருக்கும். அந்த அகக்கண்ணு தான் நெற்றியில் இருக்கிறது நெற்றிக்கண் சொல்றோம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே அந்த காலத்திலேயே சொன்னாங்க. எதனால சொன்னாங்க? ஆழ போனால் ஆழமான அற்புதமான பொருள்கள் நமக்கு கிடைக்கும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாதே, அது உனக்கு துன்பம் தரும், இல்லைன்னா மாறுபட்டு போயிடும். அது எல்லாமே நமக்கு இயல்பா வரக்கூடிய ஆற்றல் மிக்க. இதெல்லாம் மாறுபடக்கூடாது. மாறுபட்டு விட்டால் எல்லாம் பிறழ்ந்து போகும். இதைத்தான் விதின்னா. விதி நம்ம மனிதனுக்குரியது, கர்மாவுடைய வரக்கூடியது மட்டுமல்ல. விதி என்பது ஒரு சட்டத்திட்டம் கூட தான். வலது பக்கம் போகணும், இடது பக்கம் போகணும், விதி நம்ம சொல்றோம். இடது பக்கம் போவது விதி, ரூல்ஸ், போக்குவரத்துன்னு சொன்னா முடியாது. நான் இடது பக்கம் போனா என்னன்னு சொன்னா விதியை மீறுகிறாய் என்று அர்த்தம். அப்போ அதனோட துணை எதிரில் வர முட்டிட்டானா ஆபத்து, துன்பம். எப்போது எந்த ஒரு சூழலில் நாம் விதியை மீறுகிறோமோ அந்த இடத்தில் நமக்கு துன்பம் நமக்கு தலைமையில உட்கார்ந்துக்குது. அப்புறம் குத்துதே குடையுதுன்னு சொல்லி என்ன பண்றது? ஆக ஒரு சிஸ்டம் என்று சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்துல, ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லது. நம்ம இஷ்டத்துக்கு போனா பிரச்சனையை தான் அனுபவிக்க வேண்டியதாயிரும். இதுதான் வாழ்வியல் தத்துவம். இந்த வாழ்வியல் தத்துவத்தை மிக அழகாக வள்ளுவ பேராசான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். எவ்வளவு பெரிய தத்துவம்! அந்த வள்ளுவ பேராசானுக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும். பெரிய ஒரு ஞானம்ங்க. சற்று முன்பு நான் வகுப்பு தொடங்கும் போது கூட சொன்னேன், அந்த கூடாத நட்பு, தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் என்று சொல்லும் போது அந்த 63 நாயன்மார்களில் ஒருவரான அந்த மெய்ப்பொருள் நாயனாரை பத்தி சொன்னேன். அவர் முத்தநாதன் பாத்தீங்களா, முத்தநாதன் என்று சொல்பவன் தான் அந்த கொலை கருவியை கையில வச்சுட்டு வணங்கி சிவனடியார் இடத்துல அவரை கொன்று இது பண்றான். ஏனென்றால் சிவனடியாருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறவரு மெய்ப்பொருள் நாயனார். ஆனா முத்தநாதன் என்ன பண்றான்? வேற வழி இல்லை. அவனை எப்படி போரில் வெல்ல முடியாத ஒரு சூழல்ல சிவனடியார் வேடம் தரித்து வருகின்றான். அன்பின் வழியால் அவனை கொள்ளுகின்றான். உள்ளுக்குள்ள வர்ற வேற வழி இல்லை, அனுமதி பெறுகிறான். நான் சிவனுடைய சுலோகம் ஒன்றை அரசனுடைய காதில் சொல்ல வேண்டும், நான் சென்றே ஆக வேண்டும் சொல்றான். இருந்தாலும் மெய்காப்பாளனுக்கு இந்த தத்தனுக்கு உள்ளே விடுவதற்கு மனம் இல்லை செல்வேன் என்று வேகமாக உள்ளே நுழைகின்றான். அவனுடைய துணைவியார் சிவனடியாரை பார்த்து ஒதுங்கி நிக்கிறாங்க. ஆனா ஒதுங்கி நிக்கிற அந்த நேரத்தில் உடனே போயிறார். சிவனடியார் வந்திருக்கிறாரா? உறங்கி கொண்டிருந்த மெய்ப்பொருள் நாயனார் உடனே கண் விழித்து எழுகின்றார். சிவனடியாரை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டு அவர் தண்டனிட்டு வணக்கம் சொல்லுகின்றார். ஆனால் உன்னிடம் ஒரு தகவல் சொல்ல வேண்டும் என்று தன் சுவடியை கொண்டு வந்த அறிவில் தாழ்ந்து போய்விடக் கூடாது என்று சொல்வதை பார்த்தோம். அப்போ நம்ம நட்பு என்பது மிக முக்கியம். நட்பு தான் இல்லத்திலும் உறவுகள் இருக்கிறாங்க. தாய், தந்தை, மகன், மகள், கணவன், மனைவி, எந்த உறவுகள் இருக்குது? நட்பு தான், உறவு தான். அதை சாரும்போது சுற்றுப்புறத்தில் இருப்பது உறவுகள் தான், நண்பர்கள் தான். இப்படியாக பழகுகின்றோம். எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அந்த நட்பு தான் உண்மையான நட்பு. ஏனென்றால் நாடாது நட்டலில் கேடில்லை, நட்ட பின் வீடில்லை. விமோச்சனமே கிடையாது, விடுதலையே கிடையாது நட்பு ஆள்பவருக்கு. ஆனால் நல்ல நட்பை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அது காலம் முழுவதும் பயணிக்கக்கூடிய சுகந்தமான, மலர்ச்சியான, இன்பம் தரக்கூடிய உறவாக அமையும். அது போக நல்ல நட்பு இல்லாது போனால் அது நினைத்து நினைத்து வருந்தும்படியாக, மனம் வேதனை உறும்படியாக, மனம் சலித்து போகும்படியாக, மனம் துன்புறக்கூடிய நிலையில் அமைந்துவிடும். நல்ல நட்புகளை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்பது வள்ளுவன் வாக்கு. என்ன ஒரு பொருத்தம்! இன்னைக்கு நம்ம எல்லாம் நிறைஞ்சு இருக்கிறோம். உறவுகளை பற்றியும் நட்பின் ஆழத்தை பற்றியும் நட்பின் தாத்பரியத்தை பற்றியும் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகுப்பு நடந்து கொண்டிருக்கு. அந்த நட்புக்கு இலக்கணமா 3 நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. நண்பர்கள் தான் இல்லைங்களா? நண்பர்கள் தான், நட்பு தான். நட்புக்கு தான் வலிமை அதிகம். எந்த நட்புல நல்ல நட்பும் இருக்கு, தீய நட்பும் இருக்கு. அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு தீய நட்பு என்று ஒரு அதிகாரத்தை நம்ம கொடுக்கிறார் அந்த இடத்துல. அப்போ தீய நட்பு என்று ஒரு சொல்லுகிறாரா? அடுத்தது சொல்லும் போது கூடாத நட்பு, தீய நட்பு கூட திருத்திக்கலாம்ப்பா, சொல்லிகளி எதாவது பண்ணி மாத்திக்கலாம், தீதை தானே, இது வேண்டாம்னு சொல்லி திருத்திக் கொள்ளலாம். ஆனால் கூடாத நட்பு என்று இருக்குது, அதான் போன அதிகாரம் போதும். ஏனென்றால் அது பாதகத்தை செய்துவிடும். நமக்கு பெரிய கருவறுக்கிறதை போல, நினைத்து நினைத்து சாவதை போல துன்பத்தை, வேதனை கொடுத்து விடும் என்று அதை சொன்னவர் தான். அடுத்த அதிகாரத்தில் அறிவினுடைய தன்மையில புல்லறிவு, அறிவு அற்ற தன்மை என்று சொல்லி புல்லறிவாண்மை பற்றி கடந்த அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். இதற்கு பிறகு இப்போது பார்க்க போறது இகல், மாறுபட்ட நிலை. அந்த நிலைக்கு மாறுபட்ட நிலை எப்படி நமக்கு வருகிறது என்பதைத்தான் இந்த இடத்தில் சொல்கின்றார். இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும்
பண்பின்மை பாரிக்கும் நோய். பாருங்க, இத வந்துட்டு பரவும், எல்லா இடத்துலயும் பரவக்கூடிய நுண்மை சொல்றோமே, கொரோனா மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி சூடி சொல்லலாம். ஏன்னா எப்ப என்ன நடக்காது பார்க்காத, பேசாத, வந்துடாத, நீ அங்கேயே இரு. அப்படி ஒரு காலம் வந்துச்சுங்க, நம்ம எல்லாம் அனுபவிச்சோம், பார்த்தோம். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லையா? இவ்வளவு பெரிய இது, லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் உலக அளவுல போயிட்டாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. நல்ல நல்ல நட்புகள் எல்லாம் போயிட்டாங்க. ஏங்க, நல்லது கெட்டதுக்கு வராதுன்னு சொன்னது, சொந்த மச்சன், சொந்த மாமா மச்சன், அண்ணன் தம்பி மாமா உறவுகளா இருந்தா கூட அலைபேசியில நீ அங்கேயே இருந்துக்கோ, வந்துடாத அப்படிங்கிறான் இல்லையா? எவ்வளவு பயந்தோம், எவ்வளவு பெரிய இது. ஆனா இறந்துட்டாங்கன்னா சாவுக்கு வராதேங்கிறான், செய்தி மட்டும் கேட்டுக்கோ, வந்துடாதேங்கிறான். சொன்னாங்களா இல்லையா? அனுபவிச்சோம் நம்ம எல்லாம். எப்படிப்பட்ட இது? இது பரவும் நோய், பாரிக்கும் நோய்ங்கிறார் வள்ளுவர். பாருங்க, இதெல்லாம் எழுதிக்க முக்கியமான இது. வெறும் நோய், பரவும் நோய், பாரிக்கும் நோய் என்று குறள் மூலமா இந்த இடத்துல சொல்லுகின்றார். இப்படி பண்பில்லாத தன்மை பாரிக்கும் நோய், பகல் என்னும் பண்பின்மை பாரி இகல் என்ப எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுகின்றார். உயிர் வாழ்க்கையில் மாறுபட்ட எண்ணம் தான் இகல். அது போன்ற இகல் கொண்ட நிலையானது அது தொற்று நோயை போல பரவக்கூடியதாக இருக்கும் என்று இந்த குறள் மூலமாக சொல்லுகின்றார். பகல் கருதி பற்றாசையினும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை. என்ன பண்ணி தொலைற, இந்த மாதிரி பழகிறாங்க கூட இருக்கிறவங்க. சில பேர் வந்துட்டு துரோகம் பண்றாங்க, வஞ்சனை செய்யறாங்க, கருவ இருக்கிறாங்க, எல்லாம் பல பேர் பாக்குறோமே. நம்ம இந்த அனுபவத்துல நம்ம வயதுக்கு நம்ம அவங்க வயதை வச்சுக்கலாம், எத்தனை பேர் நம்ம சந்திக்கிறோம் இல்லையா? அப்படி வரும்போது இகல் கொண்டு மாறுபட்ட எண்ணத்தால் நமக்கு ஏதேனும் யாராவது துன்பம் செஞ்சா கர்மம் தொலைஞ்சு போடும். அதுக்காக திருப்பி நீயும் செய்யாதே, நீயும் திருப்பி செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்றார். மாறுபட்ட உணர்வுடன் ஒருவர் கேடு செய்யணும், நாமும் அவருக்கு அதே துன்பம் திருப்பி செஞ்சா அப்புறம் அவனுக்கு நமக்கு என்ன பொருள் இருக்கு இல்லையா? அதனால விட்டு தொலைச்சிரு, அதோட விட்டுடுங்க, வேண்டாம், பழக்கமும் வேண்டாம், எல்லாம் வந்து உறவை தொண்டிச்சுங்க. அது துன்பம் கூடாத நட்பா நினைச்சு கூட அதை நாம் விட்டு வரலாம் என்று சொல்லுகின்றார். இகல் என்னும் எவ்வனோய் நீக்கின் தவறில்லா தாவில் விளக்கம் தரும். முரண்பாடு, இகல் என்பது முரண்பட்டு நடப்பது தானே. முரண்பாடு என்ற நோயை ஒருவன் நீக்கிவிட்டாலே போதும், குற்றமற்ற தெளிவு அவனுக்கு வந்துடும். மாறுபட்ட எண்ணம் அவங்ககிட்ட இருந்து வெளியில போயிட்டாலே தெளிவு வந்துடும் இல்லையா? தெளிவு வந்துட்டா அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. தெளிவற்ற நிலையில தான் குழப்பங்கள் வரும், சந்தேகங்கள் வரும், இதெல்லாம் வரும். இது எல்லாமே நமக்கு நோய் தான், கண்ணுக்கு தெரிய, உடலுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஆரோக்கியமான உடல் வந்து இந்த முக்கியம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஒருத்தன் அப்ப நீ கோடி கோடிய பணம் இருந்து பணத்தையே திங்க முடியும், சோத்து பதில் ஆகுது. அப்போ வாழ்க்கைக்கு ஆரோக்கியம் மிக மிக முக்கியம், அதுதான் மிக முக்கியம். அப்போ ஆரோக்கியம் என்று சொன்னால் கெடுகும், நலம் ஏற்றம் தாழ்வு வரும். இப்ப கூட வந்து சூழ்நிலைகள் வந்துட்டு பருவ சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும், புவியியல் தன்மை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. பூமியும் ஆங்கிலத்துல ஏற்று இல்லையா, பூமியும் சூரியனும் இடைவெளி மிக அதிகமாகிடுச்சு. 8000 மைலுக்கு பிறகு அதிகமான இது வந்துட்டு அந்த கணக்கு வேறு. அத்தனை தூரத்திற்கு இடைவெளி வந்து ஏற்பட்டு இருக்கிறது. அதனாலதான் மார்கழி தையில குளிர், தரையும் நடுங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ குளிர்துங்க, பகல்ல குளிர்துங்க. பாவம் ஊட்டியில இருந்து கூடலூர்ந்து வந்திருக்காங்க, அவங்கள நினைச்சு பாருங்க. ஊட்டி குளிர் நினைச்சாலே, நீ போக வேண்டாம், நினைச்சாலே நடுங்கும்பாங்க. அப்போ அவங்கள அப்ப மைனஸ் கீழே போயிடும். குளிர் பிரதேசம் எல்லாம் நினைச்சாக்கா, அந்த அமெரிக்கால அந்த குவைத் பகுதி அப்படி எல்லாம் வெளிநாடுகள் எல்லாம் அதிபயங்கரமான குளிர் பகுதி இருக்குதுங்களாமா. இயல்பாவே அந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்போ நடந்து கொண்டு இருக்கிற காலகட்டம் வந்துட்டு ஒரு பருவ சூழ்நிலையில வந்துட்டு இயற்கையில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த இடைவெளினால ஜனவரி பிப்ரவரி மட்டுமல்ல, ஆகஸ்ட் வரைக்கும், ஜூலை ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த குளிர் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்திருக்கு. ஆக இளைஞர்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, பாதுகாப்பா இருங்க, கவனமா இருங்க. இயன்ற வரைக்கும் அந்த வெந்நீர் இல்லையா, அந்த சூடாக்கப்பட்ட வெந்நீர்லயோ அல்லது சூடு நீர்லயோ வந்துட்டு முகம் கைகால் கழுவுங்க, பாதுகாப்பா இருங்க. ஏன்னா உடல் ஆடைகள், என்ன அந்த குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்கள இயல்பாவே அந்த ஆடைகள் வந்துட்டு கம்பளி ஆடைகள் அணிஞ்சிருப்பாங்க. இங்க இருப்பவங்க வந்து வெப்ப பிரதேசம் நமக்கு இது இல்லை, ஆனாலும் கொஞ்சம் கவனமா இருங்க என்பது மிக முக்கியம். ஏனென்றால் அந்த நிலை மாறுபடும் போது தன்னுடைய உடல் பாதுகாப்பு மிக மிக முக்கியமாகிறது. ஒவ்வொன்றும் அதுதான் மாறுபாடு என்று சொல்வதுதான் முரண்படுதல். அதற்கு முடியாது, நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொன்னா
வேற என்ன பண்றது? அப்புறம் குளிர் நடைச்சி வரைச்சி எதை போய் உடல் போகாதையில போக வேண்டியதுதான். அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை. அஞ்சுவது அஞ்சதான் அறிவார் தொழில். எதுக்கு அச்சப்பட வேண்டுமோ அதற்கு பயப்படணும். முடியாது, நான் இப்படித்தான் செய்வேன் என்று வாதத்துக்கு மருந்து இருக்கு. விதண்டாவாதத்துக்கு என்ன பண்றது? யானைக்கு அரணான குதிரைக்கு குர்றம், நான் இப்படிதான் சொல்வேன் அப்படியே சொல்லக்கூடாது. சரியானதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அறிவுடைமை என்று சொல்லக்கூடிய நிலை. இகல் என்னும் எவ்வனோய் நீக்கின் தகவில்லா தாவில் விளக்கம் தரும். அந்த குற்றமற்ற தெளிவுதான் நான் இப்ப இந்த விளக்கம் சொன்னேன் உங்களுக்கு. இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். முரண்பாடு என்ற துன்பம் நீங்கினாலே போதும், பேரின்பம் நமக்கு கிடைக்கும். ராமாயணமாகட்டும், மகாபாரதமாகட்டும், நீங்க விவிலியமாகட்டும், நீங்க எதை சொன்னாலும் சரி, நீங்க ஒவ்வொரு தகவலும் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். நடைமுறை வாழ்க்கையில் எல்லாம் அனுபவிச்சவங்க தான். வள்ளலார் பெருமான் வாழ்ந்து தன்னோட அனுபவத்தை பதிவு செய்ய போயிருந்தார். நபிகள் நாயகம் பெருமான் பிறந்து வாழ்ந்து இன்பம் துன்பம் சிரமங்கள் எல்லாம் அனுபவிச்சு தன் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டி இதுதான் வாழ்க்கைன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. வள்ளலார் பெருமான் நம்ம சொன்னேன், வள்ளுவரை சொன்னேன், நபிகள் நாயகம் சொல்லலாம், இயேசுவை சொல்லணும், திருவள்ளுவர் பெருமான், எத்தனை தகவல்கள். இதெல்லாம் நமக்கு ஆண்டோர்கள் அன்று சொன்னவை அர்த்தம் உள்ளவை. நமக்கு கிடைச்சதை நம்ம சரியாக பயன்படுத்தி கொண்டால் அதிலிருந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். தெளிவான வாழ்க்கை, நன்மை நமக்கு பயக்கும். அந்த நிலையில முடியாது, நான் இப்படித்தான் எதிர்த்து நிலையில் இருப்பேன் என்று சொன்னால் மாறுபடுதல். மகாபாரதத்தில் எடுத்துக்கலாம். ஒரே தாய் அண்ணன் தம்பிகளோட குழந்தைங்க தான், தாயாதிகள் தான். திருதராஷ்டிரன் யாரு, பாண்டு யாரு, அண்ணன் தம்பிங்க 2 பேர். திருதராஷ்டிரனுக்கு 100 குழந்தைங்க இல்லையா? அது எப்படி வந்தது, என்ன இது, அது உள்ளுக்குள்ள போன பெருசு, நம்ம 100ஓட வச்சுக்கலாம் இல்லையா? இவங்களுக்கு 5 குழந்தைங்க பாண்டுவுக்கு. அது அவரோட குழந்தைங்க கிடையாது கதையில. அது எப்படி வருது, வாரத்துல வருது வச்சுக்கலாம். பாண்டுவோட குழந்தைகள் 5 பேர், சரியா? ஆனா இன்னொன்னு கூட சொல்லுவாங்க, பழமொழிகள் கூட அன்று சொன்னவை அர்த்தம் உள்ளவை, எல்லா சொற்களும் பொருள் குறித்தவைன்னு. சாதாரணமா சொல்லும் போது 6லும் சாவு 100லும் சாவும்பாங்க இல்லைங்களா? பழமொழி தாங்க ஐயா. என்னங்க பொருள் அதுக்கு? 6லும் சாவு 100லும் சாவுன்னு தெரிஞ்சு சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரியான விடை, கை தட்டி பாராட்டு தெரிவிச்சுங்க. நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் இல்லையா, சாவு என்பது எல்லாருக்கும் உறுதியானது, அதுல இருந்து மாற்று கருத்தே இல்லை இல்லைங்களா? ராஜரத்னம் ஐயா சொல்லுங்க, ரத்தனத்திலேயே ராஜரத்னம் அவர். 6லும் சாவு 100லும் சாவு, சொல்லுங்க என்னன்னு பொருள்? அண்ணா சொன்ன அதே பொருள் தான். என்ன சொன்னா என்ன? சரி சொல்றேன். ஏனென்றால் அதுதான் அந்த பொருள் 6லும் சாவு 100லும் சாவுன்னு பொதுவா சொல்றோம். உண்மையான பொருள் அதுதான். இப்ப அதான் சொல்ல வரேன். ஏனென்றால் நிறைய பேருக்கு தெரியல, அதுக்கு நம்ம சரியா தெரியாததை நிறைய பழமொழிகள் மருவி இருக்குதுங்க சரியா தெரியாம. ஆனா அந்த பழமொழிகளுக்காக நூல் ஒண்ணு தொகுத்திருக்கேன், அது ஒண்ணு இது பண்ணு. எதுக்காக சொல்றேன்னா, பாண்டவர்கள் 5 பேர் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் குந்தியினுடைய மூத்த மகன் கர்ணன் இல்லையா, அவர் எதிரணியில போய் நின்றுக்கிறாரு, கௌரவரோட போய் நிக்கிறாரு. சண்டை போடும்போது அவர் அங்க நிக்கிறாரு. 100 101 அவர் நின்று சண்டை போடுறான்னு வச்சுங்க. ஆனால் குந்தி இடத்துல வரம் கேட்க வரும்போது என்ன பண்ணுகிறார்? துரியோதனனை தவிர வேற யாருன்னு கொல்ல மாட்டேன்னு வரம் கேட்கிறார். அப்ப அவன் என்ன சொல்றான்? வேற என்ன, அவன் வாக்கு கொடுத்துட்டு அதுபடி நடக்கணுமே, சரின்னு சொல்லும் போது சரின்னு சொல்றான். அப்போ நான் இறந்த பிறகு யாராவது ஒருத்தர் சாதிச்சுட்டானே ஆகணும். துரியோதனன் சாகக்கூடாதுன்னு அப்ப நான் சாகணும், நான் சாகக்கூடாது, நான் அவனை கொல்வதா உறுதிமொழி எடுத்திருக்கிறேன், வேறு வழி இல்லை, சரி எப்படியோ ஒண்ணு, ஒருவேளை நான் இறந்து விட்டால் நான் சொல்லுவான். கர்ணன் அம்மா கிட்ட சொல்லும்போது சொல்லுவான், அப்போதான் நீ உலகறிய என்னை மகனே என்று சொல்லி நீ அழுது என்னை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும், அது வரைக்கும் என்னை சொல்லக்கூடாது, ஏனென்றால் நான் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன். செஞ்சோற்று கடன் தீர்க்க ஏறாத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா சொல்றாரு இல்லையா? ஆக ஒரு தகவல் ஒரு பொருள் இருக்குது. அப்போ அவர் சொல்லும் போது சொல்லுகிறாரா? சரி, இப்ப இவர் அந்த இடத்துல நிக்கிறாரு. துரியோதனன் இறந்தாலும் உங்களுக்கு மகன்கள் என்ன சேர்த்து 6 பேர். நான் இறந்துட்டேன்னா இறந்த கணக்கிலேயே போயிடலாம், இல்லாத தெரியாம போயிடும். 5 பேர் உனக்கு. 6 பேர்ல இருந்து நான் இறந்தாலும் உனக்கு 5 பேர் இருப்பாங்க, அவன் இறந்தாலும் உனக்கு 5 பேர் இருப்பாங்க, மொத்தம் நாங்க 6 பேர். அப்போ பாண்டவர்கள் 5 பேர் இல்ல 6 பேர். போர் என்று வந்துவிட்டால்
இந்த 6 பேரிலும் சாவு இருக்கும், அந்த 100 பேரிலும் சாவு இருக்கும். 6லும் சாவு 100லும் சாவு என்பதுதான் இதனுடைய பொருள், சரியான பொருள். ஆக பாருங்க அவர் சொல்ல வர்ற கருத்து. சரி, துரியோதனன் நல்ல பண்புள்ளவன், ஆனால் கதைப்படி வரும்போது இகழ் கொள்கின்றான், மாறுபாடு கொள்கின்றான். எதை சொன்னாலும் சகுனி உரம் போடுகிறார். தன் மாமன், தாய் மாமன் தான். ஏனென்றால் அவர் அந்த கதை அது மகாபாரத ராமாயணம் தொட்டா ரொம்ப பொறுமையா, அது பெருசு. அது ஓரளவுக்கு முழுவதும் பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். இதை சொன்னா நான்ல சிறுவது இப்ப இல்ல, ஒரு 40-50 ஆண்டுகள் முன்பு ராமாயண மகாபாரத ஒவ்வொரு பகுதி நான் எடுத்தேன்னா என்னை சுற்றி மாணவர்கள், இளைஞர்கள் நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அன்பர் நீங்க சொல்லுங்க தம்பி, நீங்க சொல்லுங்க. ஏனென்றால் அவர் சுவைப்பட கருத்தை கருத்தோட சொல்லிட்டு ஒரு விளக்கமா சொல்லி, எப்படியோ வள்ளுவர்கள் என்ன பிடிச்சிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அப்படியே பயணித்துக் கொண்டு 50 ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம். அப்படியே மிகப்பெரிய ஒரு இதுல துரியோதனன் மாறுபட்டு நடக்கின்றான். ஒவ்வொரு செயல்பாடிலும் தன் மாமன் சகுனியால் வித்திடப்பட்டு எண்ணம் தூய்மை இழந்து துரோகம் மனசுக்குள்ள வந்துருது. அந்த துரோகம் உள்ளுக்குள்ள வந்ததுனால நல்ல நட்பு, முக நக நட்பது நட்பன்று என்பது போய் நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. ஆனால் அந்த அகம் வெறுக்கும்படியாக அவனுடைய சூழல் அமைகிறது. இகழ் கொண்டுகின்றான், அதனால புல்லறிவுக்கு போயிடுறான், அதனால கூடாத நட்பு வருகிறது, அதனால் தீய நட்பாகிறது, நட்பு அடிபட்டு போகிறது. என்னங்க வள்ளுவர் எல்லாம் எப்படி நினைச்சு பார்க்கணும். எதை சொன்னாலும் நம் இலக்கியங்களோடு தொட்டு செல்லக்கூடிய வகையில மிக பெரிய கருத்துக்கள் அமைஞ்சிருக்குது. ஆக இன்பத்துள் இன்பம் என்பது இகழ் பட்டு நடக்கக்கூடாதுப்பா, உனக்கு அது நன்மை தரும். நீ இகழ் கொண்டு நடந்தால் முழு துன்பம் அதுல வரும் என்பது நமக்கு இதுல குரல் வருகிறது. இகழ் எதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரே நிகழ் ஊக்கும் தன்மை அவர். முரண்பாட்டை தவிர்த்து வாழ்பவரை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது, வெல்லவே முடியாது. அவர்கள் தான் நிற்பாங்க. அவர்கள் சொல்லாலும் செயலாலும் அவருடைய நிலைப்பாட்டாலும் உயர்ந்து நிற்பாங்க. இதை இன்னொரு இடத்துல வள்ளுவன் சொல்லுவார், சொலல் வல்லன் சோர் விலன் அஞ்சான் அவனை இகழ் வெல்லல் யாருக்கும் அரிது. இகழ் அந்த சொல்வாட்சி வருதா? முழுசா படிங்க, படிச்சா வரும். குரலை நுனிப்புள் மேய்வதல்ல. இங்க தொட்டால் அங்க பதில் இருக்கும், அங்க தொட்டா இங்கே பதில் இருக்கும். அது ஒரு ஆழம் 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 செல்ல செல்ல மிகப்பெரிய ஒரு புதையல், அதுல ஒரு களஞ்சியமாக நமக்கு பல தகவல்கள் அதுல கிடைக்கும். அதை பார்த்துக்கிடுங்க. இகழ் என்று ஒரு தலைப்பே கொடுத்து வள்ளுவர் பாடம் எடுக்கிறாரு, சொல்லி தர்றாரு. ஆனால் இந்த சொல்ல அந்த இடத்துல வச்சு முதல்லயே காட்டி கொடுத்துறாரு. நமக்கு காட்டி கொடுப்பவர்ல படம் பிடித்து காட்டுகிறார் வாழ்க்கை தத்துவத்தை மிக அழகாக. இகலின் நிகழ் இனிவு என்பவன் வாழ்க்கை தவளும் கெடலும் நனித்து. எதிலும் முரண்பட்டு வாழ்பவன் அவன் வளமும் கெட்டு போகும், அவனுடைய நல்ல தன்மை எல்லாம் அழிந்து விரைந்து அவன் அழிந்து விடுவான் என்று நேரடியாக சொல்லுகின்றார். நிகழ் மேவல் மெய்ப்பொருள் காணாய் இகழ் மேவல் இன்னா அறிவின் அவர். நிகழ் மேவல் அதாவது முரண்பட்ட உணர்வுடன் வாழ்கின்றவர் என்ன ஆவாங்கன்னா, உயர்ந்த உண்மையான மேலான மெய் உணர்வு அறிவுடையவர்களா இருக்கவே முடியாது. ஏன்னா அவன் மனம் பூரா மாறுபட்டு தானே செயல்படுது. எப்பவுமே வஞ்சகத்தையும் துரோகத்தையும் அடுத்தவனுக்கு எடுக்கிறதையும் அடுத்தவனுக்கு துன்பம் செய்யறதையும் நினைச்சிட்டு இருக்கிறவன் நல்லதே நினைக்க மாட்டானே. அவனுக்கு எங்கே அதுக்கெல்லாம் நேரம் இருக்க போகுது. இதுலயே அவனுடைய வாழ்க்கையும் அழிந்து விரைந்து போயிடும் என்று சொல்லினாக அதை விட்டு தொலைச்சிட்டு வெளியில இந்த உலகம் மிக மிக இனிமையானது, இந்த உலகம் மிக மிக சுவை மிகுந்தது, இந்த உலகம் மிக மிக இன்பமயமானது. சார் நீ அதை நினைச்சு வாழ்க்கை இன்பமா அனுபவிக்கிறத விட்டுட்டு நீ ஏன் துன்பத்தில் உழல்கின்றாய்? இல்லையா? வாழ்க்கையில் எல்லாரும் கவலை இல்லாம இருக்கணும், அதுதான் ஆசைப்படும். எந்த பிரச்சனை இல்லாம கவலை இல்லாம இருக்கணுங்கிறதுக்காகவே கவலைப்பட்டு இருக்கான். இவனுங்களை என்ன பண்ணி தொலைகிறது? இல்லையா? பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்காகவே பிரச்சனை இழுத்து விட்டுக்கிறவன நம்ம என்ன பண்ணி சாதனை பண்ணணும்? ஆக அதை விடுத்து வாழ்க்கையை நம்ம அனுபவிப்போம் என்பது மிக மாறுபட்ட கருத்து. நம் இன்பத்தை குறைத்து விடும் என்று சொல்லுகின்றார். இகழிற்கு எதிர் சாய்தல் ஆக்கம் அதனை நிகழ் ஊக்கின் ஊக்குமாம் கேடு. அதாவது இகழிற்கு எதிர் சாய்தல் ஆக்கம், முரண்பாடு இல்லாமல் இருப்பவனிடத்துல செல்வம் சேரும்.
அவனுக்கு தானா வந்து சேரும். அதற்கு தேர்ந்த நட்பு வரும், அது செயலாக்கம் அமையும், அதுக்கு தேர்ந்த திட்டங்கள் வரும், வந்து செல்வம் வந்து சேரும். அப்படி இல்லையானால் துன்பம் தான் அவனை வந்து சேரும். அதுல இருந்து விடுபட முடியாது என்று சொல்லுகின்றார். இகல் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை நிகழ் காணும் கேடு தரக்கு. முரண்பட்ட உணர்வாளன் தன் நன்மையை விரும்பாமல் தனக்கு கேடு தரும் செயல்களையே அவன் நாடி செய்து கொண்டிருப்பான். அந்த நிலைக்கு நாம் போகக்கூடாது என்று சொல்பவர் தான் இகலானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு. பாருங்க, அந்த செருக்குங்கிறது இந்த இடத்துல வந்து பெருமித உணர்வுல கொண்டு வர்றார், ஆணவத்துல கொண்டு வரல. நன்னயம் என்னும் செருக்கு, இந்த கம்பீரத்தை கொண்டுட்டு வர்றார். எதுக்குன்னா இகலான முரண்பாட்டால் துன்பமே, அதுல இருந்து விடுபட முடியாது. அதை விடுத்து விட்டால் முகம் மலர்ந்து ஒரு அன்போடு ஒருத்தர்கிட்ட பேசி பாருங்க, அந்த ஒரு மகிழ்ச்சிக்கு ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது. நல்லதை பேசுங்க, நல்லதை சொல்லுங்க. இதைத்தான் நம்ம அவை பிராட்டி சொல்லும் போது அவையார் கூட வர்றாங்க இல்லையா? நல்லாரை காண்பதும் நன்றப்பா, நல்லதுப்பா. நல்லார் சொல் கேட்பது நல்லதுப்பா. கேட்டுக்கிட்டே இருங்க. நல்ல குணங்கள், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய குணங்கள், பொன்னுச்சாமி ஐயா உண்மையில அவர்கிட்ட பழகுனையா, ஒவ்வொருத்தர் சொல்லலாமா இல்லையா? அப்ப ரமேஷ் ஐயா இல்லையா எதையாவது ஒண்ணு சொல்லலாம். அவர் ஆறுமுகம் ஐயா சொல்லக்கூடாது ஐயா, சும்மா ஒருத்தர் அன்பர் ஐயா நான் கேள்விப்பட்டேன்பா. ஒருத்தர் பற்றி அவங்க இல்லாத போது அவருடைய நல்ல குணங்களை மற்றவங்கிட்ட சொல்லுங்க. நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றுதான். நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. ஒவ்வை பிராட்டி பாட்டியெல்லாம் உண்மையில அறிவு சார்ந்த தகவல்கள் நம்ம நிறைய சொல்லியிருக்காங்க. உன்னால படி நூலை படி, தமிழ் நூலை படி, அறிந்து படி, தெரிந்து படி, புரிந்து படி, காலை படி, பகல் முழுதும் படி, மாலை படி, உணர்ந்து படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவன் வாழ்வதெப்படி, நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி. என்னங்க நம்ம பாரதிதாசன் அழகா சும்மா சொல்லக்கூடாதுங்க. உன் மாட்டு வண்டி செல்லாத இடத்திற்கும் என் பாட்டு வண்டி செல்லும் அப்பா என்று சொன்னவன் பாரதிதாசன். பெரிய ஆற்றலும் வலிமையும் வல்லமையும் வீரும் விவேகமும் பெற்ற தூங்கிக் கொண்டிருந்த இந்தியாவை விழித்தெழச் செய்த கவிஞர் பெருமக்கள். பாரதியாரெல்லாம் பாரதிக்கு அவர் தாசன் ஆயிட்டார், பாரதிதாசனா இல்லையா? தமிழில் ஆயுத எழுத்து ஒன்றுதான். 247 எழுத்துக்கள் மொத்தம். 247 எழுத்துக்களில் ஒரு எழுத்து தான் ஆயுத எழுத்து. ஆனால் 247 எழுத்துக்களையும் தனக்கு ஆயுதமாக்கி கொண்டு உறங்கிக் கொண்டிருந்த இந்தியாவை விழித்தெழச் செய்தவன் அந்த முண்டாசு கவிஞன் மகாகவி பாரதி. சாதாரண வார்த்தைங்களாங்க? சாதாரண வார்த்தைகளாக உணர்ந்து பார்க்கணும், மாறுபடக்கூடாது என்று வள்ளுவர் அழகாக சொல்லுகின்றார். சரி, நமக்கு எல்லா இது நன்மை தரும் என்கிறார். நிறைவாக இகலானாம் இன்னாத எல்லாம். நீங்க என்னமோ சொல்ல வர்றீங்க, ஏதோ மனசு நினைச்சீங்க. சரி சொல்ல. இகலானாம் இன்னாத எல்லாம் நகல் ஆனாம் நன்னயம் என்னும் செருக்கு. இந்த குரலை தான் இப்ப சொன்னேன். அந்த செருக்கு, அந்த பெருமிதத்தை பற்றி சொல்லும் போது இந்த செய்தியை சொல்ல வந்தேன். முரண்பட்டால் எப்பவுமே நமக்கு துன்பம் தான். ஆக முகம் மலர்ந்து இனிமையாக இன்பமாக முக மலர்ச்சியோடு பழகுவதால் நல்லுறவு நமக்கு பெருகும் என்ற பெருமிதம் நமக்கு உண்டாகும் என்பதன் மூலமாக இகல் என்னும் அதிகாரத்தோடு 5 அதிகாரங்கள் 50 குறள் 4 அதிகாரம் இந்த இகல் இன்னொரு அதிகாரம் முடிச்சிடலாம். சரி, இகல் என்னும் அதிகாரம் இதோடு நிறைவு பெறுகிறது 40. இப்ப அடுத்த அதிகாரம் ஒன்று பகையினுடைய சிறப்பை பற்றி சொல்கிறார். பாருங்க, பகைக்கு சிறப்பு இருக்கா? பகையில ஒரு சிறப்பு எங்க? அதே ஆகாததாச்சு. அதை பற்றி எப்படி சொல்வது என்பது இங்கு வருகின்றார். பாருங்க, வலியார்க்கு மாறேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார் மேல் மேக பகை. அதாவது தமக்கு இணையானவரை எதிர்ப்பதுதான் உண்மையான பகைக்கு சிறப்பு.
சரிசமமா இருக்கணும். உன்னால முடிஞ்சா என்னால முடிஞ்சா வா முடிஞ்சா பாருன்னு. நம்மளை விட வலிமையானவங்கிட்ட போனா அவன் போய் நின்னா 4 அப்பு அப்பி விட்டுருவான், நம்ம அடிபட்டு போவோம். நான் ஏற்கனவே ஒரு கதை சொன்ன மாதிரி தான் இல்லையா? ஒண்ணு நிறைய விளக்கம் சொல்லியிருந்தா நேரம் போறதே தெரியாது. சரி, இந்த செய்தி நம்ம சொல்லிடலாம். ஏற்கனவே நான் கடந்த முறை சொன்னதான், வலியவர்களிடத்துல இருந்து கவனமா இருக்கணும், மெலியார்கள் முன்னாடி நம்ம அடக்கமா போய்க்கணும், அவர்களிடத்து நம்ம தன்னடக்கமா இருக்கணும். உன்னை மிரட்டுறதா இருந்தா உனக்கு கீழே உன்னால முடிஞ்சவன மிரட்டி அவனை கட்டுப்பாட்டுல வச்சுக்கோ, மேல இருக்கிறவன போனா துன்பம் நமக்கு என்று சொல்லுகின்றார். தமக்கு இணையானவரை எதிர்ப்பதுதான் பகைமைக்கு சிறப்பு. மெலியவர்களிடம் பகை கொள்ளக்கூடாது, ஏன்னா அவங்க அடிச்சா அடி வாங்கிரும், அடிபட்டு போயிடும், அது வேண்டாம் என்று சொல்பவர். அன்பிலன் ஆன்ற துணை இளன் தான் துவான் என் பரியும் ஏதிலான் துப்பு. அன்பு, ஏற்ற துணை, வலிமை இவை இல்லாதவன் பகைமை வெல்ல இயலாது இல்லையா? நம்ம நல்ல துணை இருக்கணும், நல்ல இது இருந்தாதான் அவனால வெல்ல முடியும். எதுவுமே இல்லைன்னு வச்சுங்க அடிபட்டு போயிடுவான் எதிரி வரும்போது பகைவனிடம். அஞ்சும் அறியான் அமை விலன் ஏகலான் தஞ்சம் எலியன் பகைக்கு. பாருங்க, இதெல்லாம் பகையினுடைய சிறப்பு சொல்லும் போது, ஒரு பகைவின் இடத்துல இப்படி எல்லாம் இருந்தா வெற்றி கொள்ளலாம், இதெல்லாம் இருந்தா நீ தோல்வி உனக்கு வந்துடும், எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், எதையெல்லாம் தவிர்க்கணும், எதெல்லாம் வைத்துக் கொள்ளணும்னு சொல்றாரு. இந்த இடத்துல 3 நிலையில் அஞ்சும் ஒன்று சொல்றாரு, அறியான் ஒன்று சொல்லுகின்றார், அமை விலன் என்று சொல்லுகின்றார். ஏகலான் அஞ்சுபவன், அறிவற்றவன், ஒழுக்கம் இல்லாதவன். அமை விலன் ஒழுக்கம் இல்லாத, ஒழுக்கம் அமைந்து இல்லாதவன் அமை விலன். அதை போலவே ஈகலான் யாருக்கும் கொடுத்து உதவாதவன். இந்த 4 பண்புகள் இல்லாதவனை பகைவர்கள் எளிதாக வெற்றி விடுவார்கள், அவர்களிடம் போய் மாட்டிக்கிட்டா சிக்கிக்குவாங்க என்று சொல்லுகின்றார். நீங்கான் வெகுளி நிறை இளன் எஞ்ஞான்றும் யாஞனும் யாருக்கும் எளிது. இதை 3 தத்துவத்தை கொண்டு வர்றார். நீங்கான், வெகுளி, நிறை, இளன், 3 நிலை. அதாவது எப்போதும் சினத்தோடு இருப்பவன், கோபத்தோடு இருக்கிறவன், நீங்காத சினம் கொள்பவன். அதை போலவே மன உறுதியற்றவன், எப்போதும் சினம் கொள்பவன், மன உறுதியற்றவன். இவர்களை யாரும் எப்போதும் எளிதாக வெற்றி பெற்று விடுவார்கள், அவரிடம் சிக்கிக் கொள்வார் என்று சொல்கின்றார். வழி நோக்கான் வாய்ப்பன செய்யான் பழி நோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிவு. வழி, நேர் வழி இல்லாது, பயன் தருவன செய்யாது, பழிக்கு அஞ்சாது, பண்பு இல்லாமல் இருப்பவன் பகை எதிரிகளுக்கு மகிழ்ச்சி. அவங்ககிட்ட போன மாட்டேங்க, அவன் அடிச்சிருவான் அந்த இடத்துல. இந்த பண்பு, நல்ல பண்பு இவங்கிட்ட இல்லையே என்று சொல்லுகின்றார். காணாச்சினத்தான் களி பெரும் காமத்தான் பேணாமை பேணப்படும். காணாச்சினம் அதாவது மிகுந்த கோபம், எப்ப பார்த்தாலும் கோபம், எரிஞ்சுள்ளது. சில பேர் ஷார்ட் டெம்பர் சொல்றோம் இல்லை, எது கோபப்படுறான்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம பல பேர் நம்ம சந்திச்சுக்கலாம், பல மனிதர். ஏன்னா அவங்க கூட பேசவே பயமா இருக்கும். எதை பேசினா அர்த்தத்தை அனர்த்தமாக்கிக்கிறது, சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல, சரியா தெரிஞ்சுக்கிறது இல்ல, எதுக்கு உணர்றது இல்லாம டப்புன்னு போட்டு வார்த்தைகளால் முன்னாடி காயப்படுத்தி விட்டுறது. அதாவது பெரும் சினத்தான் கொண்டு வர்றாரு பாருங்க. காணாத சினம், மத்த யார்ட்டையும் நான் பார்க்காத கோபக்காரன் ஆவன், இப்படிப்பட்ட கோபமா. அது மட்டும் இல்ல, களி பெரும் காமத்தான். அதாவது காமம் ரொம்ப அளவுக்கு அதிகமா போய் எப்பவுமே அந்த இதா இருக்கிறவங்க எல்லாம் அவங்க நல்லவனா இருப்பானா? நிச்சயமா அயோக்கிய பேர்ல தான் இருப்பான் இல்லையா? அந்த இது நம்ம இருக்கிற எல்லாமே அளவோடு இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம். மிகினும் குறையினும் நோய் செய்யும். அளவோடு இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லது, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் கூட, அமுதமே சாவா மருந்தினும் அது கூட விடம், விஷமாக மாறிவிடும் என்று சொல்கிறார். அது இருந்தால் பேணாமை பேணப்படும் என்று சொல்ல. அவர்கள் பகைவர்கள் இது இல்லாம பகைமை விரும்புவார்கள். அவர்கள் அடிச்சவனை சாட்சியை முடிச்சிருவாங்க என்று சொல்லுகின்றார். கொடுத்தும் கொழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை. அடுத்து இருந்து, அடுத்து நம்ம கூடவே இருந்த மாதிரி இருந்து பக்கத்துல இருந்துட்டு இழிவானவற்றை செய்பவன் அவன் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நிலை இல்லாதவனை, பகைமையை எதையாவது கொடுத்தும் கொள்ள வேண்டும்ங்கிறார்.
ஏதாவது கொடுத்து கூட வச்சு, ஏன்னா அவனால துன்பம் ஒரு கவனமா இரு, கண்ணு முன்னாடி வச்சுக்கோ, பாத்துக்கோ, என்னென்ன வெளியில இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆபத்து செஞ்சிருவான் என்று இந்த சொல்லி வருகின்றார். இதுல எதையாவது கொடுத்து கூட பெறலாம், ஏன்னா இந்த மாதிரி உணர்வு இருக்கிறவனை. குணன் இளனாய் குற்றம் பலவாயின் மாற்றார்க்கு இனன் இளனாம் ஏமா புடைத்து. ஏமாப்பு என்பது பாதுகாப்பு என்னும் பொருள். பண்பற்று குற்றங்களுடன் இருப்பவன் துணை இல்லாதவன் ஆவான், பாதுகாப்பு இல்லாதவன் ஆவான். ஏமாப்பு இல்லாதவன், நல்ல பண்பு இல்லாதவனுக்கு வேணா பாதுகாப்பு நிப்பானா, எல்லாமே வேலைக்கு போயிடும், அவனுக்கு பாதுகாப்பு இருக்காது. இது அவனுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை அவனுடைய பகைவர்களுக்கு எளிதா போயிடும், அவனை ஈஸியா அடிச்சிடலாம் இல்லையா? எது பகைவர்களுக்கு எளிது என்று சொல்லுகின்றார். செருவார்க்கு சேனிகவா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின். பகைவன் கோழையானால் அவனால் எளிதாக வென்று பகைவர் இன்பம் அடைவர். ஆமா, எதிரில் இருக்கிறவன் கோழையா இருந்தானா இவன் ஜெயிச்சு தானே செய்வான். தைரியமா இருக்கிறவங்க போகிறது கொஞ்சம் யோசிக்கலாம், கோழையா இருந்தாக்கா அடித்து வென்று விடலாம் என்று சொல்லுகின்றார். கல்லான் வெகுளும் சிறு பொரு எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி. இந்த ஒளி என்ற சொல் புகழ் என்ற பொருள் வருகிறது. புகழ் சினம் கொள்ளும் அறிவு அற்ற பகைவனை வெற்றி கொள்ளாதவனுக்கு என்றுமே புகழ் கிடையாது. நல்ல புகழ் இருக்கணும்னு சொன்னா எதிரியை வெற்றி கொள்பவனாக வீரமுடையவனாக இருக்கணும் என்று சொல்கின்றார். இது பகை மாட்சி என்று சொல்பவர் தான். அடுத்த அதிகாரத்தில் பகைவர் அவர்கள் தன்னுடைய இயல்பு எப்படி, அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நம்ம வெற்றி கொள்ள முடியும். எதிரில் நிக்கிறவன் பகைவன் நண்பனா இருக்க பகைவன் ஆயிட்டா பகைவனோட வலிமை என்ன, அவனுடைய துணை வலியும், அந்த என்ன சொல்றாரு இந்த இடத்துல, மாற்றான் வலியும் தன் வலியும் பார்த்து, வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல், அவனாலதான் ஜெயிக்க முடியும் எல்லாமே. சோ வள்ளி அறிதல் வலிமையில் கொண்டு வர்றார். முதல் குறளை சொல்லுவார். இடம் அறிதல்னு ஒரு இடத்துல சொல்றாரு, இதுதான். காலம் அறிதல் ஒரு இடத்துல சொல்றாரு. எல்லாமே வாழ்க்கை தாங்க. நீ ஒரு வாழ்க்கையில் முழுமையாக வெற்றி பெறுவதற்கு ஒரு முறை, நான் பல முறை சொல்றது இதுதான், ஒரு முறையேனும் 1330 குறள்களை அப்படியே புரட்டி பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை மடைமாற்றம் செய்யும் என்பதோடு அடுத்த 23வது வாரத்தில் பகை திறம் அறிதல் என்னும் 88வது அதிகாரத்தில் அடி எடுத்து வைப்போம். இதுவரை நீங்கள் செவிமடுத்த குறள் நுண்பயிற்சி வகுப்பில் கவனத்தில் கொண்டதை அன்பு கூர்ந்து உங்களிடமிருந்தெல்லாம் வித்திட்ட விதையோடு, விதைத்தவன் உறங்கலாம், நாம் போய் உறங்கிடலாம், ஆனா விதை உறங்காது. நல்ல சிந்தனைகள் உங்களுள் மிளிரட்டும், ஒளிரட்டும், மேன்மேலும் சிறக்கட்டும் என்று சொல்லி அடுத்த வார வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா. வணக்கத்துடன்.